அந்த நாளின் பிறந்த அந்த தேசத்தின் பிறந்த நாள் அல்ல. இது மனித மரியாதையின் பிறந்த நாளை குறிக்கிறது. குடியரசு நாள் என்றால் சட்டம் அரசனை விட உயர்ந்தது, மனிதன் பிறப்பை விட உரிமை உயர்ந்தது என்று அறிவித்த நாள். இந்த அரசியல் அமைப்பின் இதயமாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் உயர்ந்து நிற்கிறார். அவர் நமக்கு அளித்த அரசியலமைப்பு பெண்கள் தயவால் அல்ல, உரிமையால் உயர்த்தியது. பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் அல்ல, நடத்தியால் தான் உயர்வு என்று புத்தர் அன்று சொன்னார். அதையே ஏற்றார் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். பிறப்பால் அல்ல, பண்பால் மனிதன் உயர்வான், பெண்ணும் ஆணும் சமம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்தார் புத்தர். பெண்கள் முன்னேறாமல் எந்த சமுதாயமும் முன்னேறாது என்ற கூற்றின்படி ஒரு சமூகம் முன்னேறுகிறதா என்பதை அந்த சமூகத்தில் பெண்கள் பெற்றுள்ள நிலைமையால் தான் அறிய முடியும் என்றார் பாபா சாஹேப். ஆகவே இந்த குடியரசு நாளில் நாம் அவரையும் இந்த குடியரசு நாளையும் இணைத்து பேசும் சிறப்பு உரைகளை கேட்க இருக்கிறோம். அந்த சிறப்பு உரைகளை ஆற்ற வந்திருக்கும் பெருந்தகைகளை நமக்கு அறிமுகம் செய்ய திருமதி நந்தினி தேவி கதிரவனை அழைக்கிறேன். நந்தினி. நன்றி அம்மா. ஜெய்பும் நமோ புத்தாய. அனைவருக்கும் வணக்கம். இன்று 77வது குடியரசு தினம். அனைவருக்கும் குடியரசு வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசு தினமும் அண்ணல் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் காணொளி உரையாடல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் மகளிரணி தலைவர் மற்றும் புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் சசிபிரியா அக்கா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் குணகோமதி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு பேச்சாளர்கள் சகோதரர் தமிழ்வேலன் அவர்களையும் சகோதரர் பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றியுரை ஆற்றிருக்கும் சகோதரி ராதா ஜெயலட்சுமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் கூறி சிறப்பு பேச்சாளர்களை பேசுவதற்கு வரவேற்று நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நந்தினி. முதலாவதாக சகோதரர் தமிழ்வேலன் அவர்கள் இளங்கலை வணிகவியல், வணிக மேலாண்மை, கிரெடிட் மேனேஜர், குரோ எக்ஸிடி பிரைவேட் பைனான்ஸ் லிமிடெட், மயிலாடுதுறை அவர்களை குடியரசு தினமும் அண்ணல் அம்பேத்கரும் என்ற தலைப்பின் கீழ் நம்முடன் உரையாட அழைக்கிறேன். அம்மா ஜிஜி அம்மா, சாருக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்குது 8:45க்கு. அதனால சார் பேசிடுவாங்க. தமிழ்வேலன் மகேஸ்வரன் சார். ஆமாமா, சாரி சொல்ல மறந்துட்டேன். ஓகே ஓகே. சோ இன்றைய குடியரசு தினமும் அண்ணல் அம்பேத்கரும் என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் மகேஸ்வரன் MBA, MPhil, COPA, PhD, Assistant Professor and Placement Officer, Government Arts College, Arts and Science College, கூடலூர், நில்கிரிஸ் அவர்களை மிகவும் பெருமையுடன் அழைக்கிறேன். கூடலூரில் இருந்து எங்களோடு இணையதளத்தில் இணைந்திருக்கும் டாக்டர் மகேஸ்வரன் அவர்களை இந்த சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். மகேஸ்வரன் அவர்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. இந்த அருமையான நிகழ்ச்சிகள் MMT மகளிர் நடத்தும் 70வது குடியரசு தின விழாவில் சிறப்பு காணொலியின் மூலம் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் தலைமையுரையாற்றி சிறப்பு செய்த டாக்டர் பி. சசிபிரியா MD புற்றுநோய் மருத்துவர் அவர்களுக்கும்,
வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பு செய்த சகோதரி நந்தினி தேவி அவர்களுக்கும், இந்திய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மகப்பேறு மருத்துவர் கோமதி பெரம்பலூர் அவர்களுக்கும், சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கும் சகோதரர் தமிழ்வேலன் அவர்களுக்கும், இதற்காக நன்றி உரையாற்றி வர இருக்கக்கூடிய ராதா ஜெயலட்சுமி அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய என்னுடைய அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்பது குடியரசு தினமும் டாக்டர் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் பேச அனுமதி அளித்துள்ளீர்கள். இது குறுகிய காலகட்டத்தில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் நான் வேறு ஒரு நிகழ்ச்சியில் இருந்துகின்ற பொழுது எனது இணைய சகோதரர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் வற்புறுத்தினார். அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நேரம் குறைவாக இருப்பதனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் நிகழ்ச்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு மாபெரும் ஒரு மகத்தான மனிதரை பற்றி பேசுவது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் ஒரு பேராசிரியராக நான் பெருமைப்படுகிறேன். நான் ஒரு அம்பேத்கர் அப்படின்னு ஒரு மனிதர் இல்லை என்றால் ஒரு எளிய சமூகம் எட்ட முடியாத ஒரு நிலையை எந்த சூழலில் அடைந்திருக்கும். ஏனென்றால் லண்டனில் இருக்கக்கூடிய நூலகத்தில் இருக்கக்கூடிய 2 சிலைகள், அதில் டாக்டர் அம்பேத்கர் சிலையும் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் சிலையும் மட்டும்தான். ஏனென்றால் அவர்களை போற்றக்கூடிய இடத்தில் ஒரு வலிமை மிக்க ஒரு மனிதராக பார்க்கின்றார்கள். ஏன் தெரியுமா? ஒரு வல்லமை மிக்க ஒரு மனிதராக வாழ வேண்டும் என்றால் கல்வி ரொம்ப முக்கியம் என்பதை நிரூபித்து காட்டுகிறார் டாக்டர் அம்பேத்கர். அவர் ஏன் கோட்டு சோட்டு போட்டிருக்காருன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். கோட்டு சோட்டு போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காருன்னு பார்க்கலாம். ஏன்னா அவர் பிறந்த சமூகத்தில் உடை அணிவது கூட ஒரு 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 சாதி ஒரு பாகுபாடு பார்க்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் தட்டி எரிந்து கல்வியால் மட்டுமே உயர்ந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட மேதையை உருவாக்கி ஏழை எளிய மக்களும் கல்வியால் உயரலாம், உயர்ந்த இடத்தை பிடிக்கலாம் என்று கோட்டு சூட்டு அணிந்து கால் மேல் கால் போட்டு அப்படியே கல்வியால் உயர்ந்த மனிதர் அவர்தான். நான் அவரை பத்தி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா அவரை பற்றி பேசலாம்னு நம்மலாம் மனுஷனே கிடையாது மாதிரி நம்ம சொல்லணும். அதே மாதிரி அவர் வீட்டுல எல்லாருமே சுதந்திரம் கிடைச்சிருச்சு, அவர் வீட்டுல மட்டும் லைட் இருந்துச்சு நைட்டு 12 மணிக்கு மேல. ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னங்க ஐயா எல்லாருமே சுதந்திரம் கிடைச்ச சந்தோஷத்துல மகிழ்ச்சியோடு தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் லைட் போட்டு படிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுதந்திரம் கிடைப்பவருக்கு கிடைத்து விட்டது, சுதந்திரம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய மக்களுக்காக எத்தனையோ மக்கள் தூங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் நிம்மதியாக தூங்கும் வரை நான் படித்துக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னவர்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இப்பொழுது அனைவருமே ஒரே சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியவர் அம்பேத்கர். இந்த சூழ்நிலை என்பது ஒரு மகத்தான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி நாம கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த இடத்தில் நாம் வசித்து இருந்தோம் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நம்மளை கொடுத்து வைத்தவர்கள் தான் கூட முடியும். இன்று கொண்டாடும் குடியரசு தினம் இந்த தேசத்தின் பெருமையும் ஜனநாயகத்தின் வலிமையும் உலகிற்கு உணர்த்தும் பொன்னான நாளாக நாம் கருதுகிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் அண்ணல் அம்பேத்கர். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அரசியல் சட்டம் அமலுக்கு வந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். அதற்கு இந்திய அரசு சட்டம் என்பது வெறும் சட்ட நூல் அல்ல, அது சமத்துவத்தின் சின்னம் என்பதை உருவாக்கியவர் நமது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நீதியின் அடையாளம், சுதந்திரத்தின் உறுதி, சகோதரத்தின் வாக்குறுதி, இந்த மாபெரும் அரசியல் சட்டத்தை வடிவமைத்த முதன்மை சிற்பி யார் என்றால் அது டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் தான். இப்படி ஒரு மனிதர் இருந்த உலகத்தில் நானும் வாழ்ந்திருக்கிறோம் என்ற இருக்கும் என்றால் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு என்னதான் இருந்தாலும் சரி, ஏழ்மை நம்மளை என்னதான் நம்ம வருடி நம்ம சங்கடப்பட்டு இருந்தாலும் கூட இப்போ 4 பேர் நிக்கிற இடத்துல நம்ம என்னடா எப்படி போறது, என்ன பண்றது, ஏது பண்றது, நம்ம சொல்றது கேட்பாங்களா, நம்ம சொல்றது ஏத்துக்குவாங்களா அப்படிங்களாமா பார்க்கும்போது ஒரு தன்னம்பிக்கை அற்று இருந்தோம். அவங்க முறியடித்து உன்னால் முடியும் என்று உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்ம டாக்டர் அம்பேத்கர். அதுக்கு ஒரே ஒரு
ஒண்ணுமே இல்லையா? ஏழ்மை என்னை உன்னை வருடினாலும், உன்னை விட்டு விட்டு இழுத்தாலும், உன்னை தூண்ட விடாமல் துடித்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கல்வியை மட்டும் கற்றுவிடு, உன்னை தூக்க உயரம் காத்திருக்கிறது என்பது சொல்லக்கூடியவர் தான் டாக்டர் அம்பேத்கர். அந்த அனுபவம் எனக்கும் இருக்கிறது. முதல்ல பள்ளி சேர்க்கும் பொழுது என்ன ஜாதி என்றுதான் கேட்டார்கள். என்ன ஜாதி என்ன அப்படி கேட்டார்கள். நான் இந்த எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவன் நானு. அதுல நான் வந்து ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை கொடுப்பாங்க. அது வாங்குறதுக்கு கூட நான் ரொம்ப சங்கடப்பட்டிருக்கேன் ஒரு காலத்துல. ஐயோ நம்மளை வந்து தப்பா நினைச்சுக்குவாங்களோ, 4 பேர் யாராவது எஸ்சி ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படி தூக்கும்போது நான் மட்டும் கை தூக்கும்போது என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அந்த ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம். அதையும் முறியடித்து அவரோடு சேர்ந்து நானும் மாபெரும் மேடையில் உட்கார்ந்து நானும் ஒரு பெருமைக்குரியவனா இருக்கிறேன் அப்படிங்கும் போது அதுக்கு வித்திட்டவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர்கள் இல்லை என்றால் கல்விக்கும் சமத்துவம், லட்சியம், சகோதரத்துவம் எதுவுமே நமக்கு இருந்திருக்காது. அந்த ஒரு மாமனிதர் தான் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். அது பார்க்கும்போது அடிக்கடி சொல்றதுதான், செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம் என்று சொல்லுவார். உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மகத்தன்மை என்பார். மறுத்தன்மை என்பார். மிருகத்தன்மை என்பார். செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம் என்பார். உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்பார். அந்த ஒரு வார்த்தை என்பது அனைவரும் மனதிலும் இதயத்தில் ஒரு இடியாக இறங்கி கல்வியால் மட்டுமே உயர முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்கியவர் தான் நமது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அந்த ஒரு சூழ்நிலையில நம்மளாம் எப்படி படித்தோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மள ஒரு வழிகாட்டியாகவும், இப்போ நல்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கும், நம்மள உச்சக்கட்ட பதவியில இருக்கிறதும் இப்போ பாத்தீங்கன்னா ஜாதியே இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கியவர் தான் டாக்டர் அம்பேத்கர். இப்ப கல்வி சான்றிதழ்ல எல்லாமே இருக்கிறாங்க. கல்வி சான்றிதழ் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஆனா இதுல வந்து மட்டும் ஜாதி மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. அது வந்து ஏன்னா நீ கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்க எழுதிக்கோங்கன்னு மட்டும் போட்டிருப்பாங்க. அதனால அந்த கல்வி சான்றிதழ்ல மாற்று சான்றிதழ்ல நம்ம ஜாதியே மென்ஷன் பண்ணக்கூடாத அளவுக்கு மாற்றியவர் நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து போனீங்கன்னா நம்ம நிறைய நம்ம குழந்தைகளுக்கும் சரி, அந்த குழந்தைகளுக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, அவர் இயற்றிய பணிகள், அவர் இயற்றிய போராட்டங்கள், அவர் எழுதிய நூல்கள், அவர்களுடைய புத்தகங்கள், அவர் பட்ட இன்னல்கள் என்பதை நாம் சுட்டிக்காட்டி வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய வரலாறுகளையும் நம்மளது எப்படி படிக்க வேண்டும், எந்த அளவுக்கு நமது வழிகாட்டிகளெல்லாம் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்வார்கள். அது போல நமது சமத்துவம், சின்னம், நீதியின் அடையாளம், சுதந்திரத்தின் உறுதி, அனைத்தையுமே சகோதரத்தின் வாக்குறுதி என மாபெரும் அரசியல் சட்டத்தை வடிவமைத்த முதன்மை சிற்பி அவர்கள் இந்த கொடுத்திருக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு நான் ஒரு கஷ்டப்பட்டு இருப்பார். அம்பேத்கர் அவர்கள் சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்த மகத்தான தலைவர். சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மகத்தான தலைவர். ஒரு குடிசையில் இருப்பவர் கூட நாளைக்கு ஒரு கோபுரத்தை அடையக்கூடிய கல்வியால் முடியும் என்றதை உற்று நோக்கி உன்னத நோக்கத்தை பறைசாற்றக்கூடியவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர்கள் இல்லை என்றால் ஏழ்மையாகத்தான் இருக்குமே தவிர எட்டி பிடிக்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கும் அமர்ந்திருக்காது என்பதுதான் இந்த ஒரு சூழ்நிலை நான் கருதுகிறேன். டாக்டர் பீமாராம் ராம்ஜி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்த மகத்தான தலைவர். ஆனா கல்விதான் விடுதலைக்கு வழி என்பதை உணர்த்தது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு மகத்தான தலைவர், கல்விதான விடுதலைக்கு வழி என்பதை உணர்த்திய அன்பு மனிதர், ஒரு ஆரவார மனிதர், அனைவராலும் போற்ற போகக்கூடிய பாசமான மனிதர், ஏழை கூட எட்டி பிடிக்க தூரத்தை அடையும் என்று எத்திட்ட பாசமான மனிதர், பக்குவமான மனிதர், பண்பான மனிதர், ஏழைகள் எல்லாம் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை கூடிய வித்திட்ட ஒரு மகத்தான மனிதராய் போற்றக்கூடிய அளவிற்கு இருக்கின்றார் என்றால் அது வந்து நம்ம வேற யாருமே கிடையாது, டாக்டர் அம்பேத்கர் தான். இப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம இன்னைக்கு போறோம், கொடி ஏற்றுறோம், எல்லாமே பண்றோம், முட்டாய் கொடுக்குறோம், நம்ம வர்றவர்களை வைத்து எல்லாமே சந்தோஷமா மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கோம். அதற்கு என்ன காரணம்? அவரு வித்திட்ட விதைகள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்மளாம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, பாசத்தோட எல்லாருமே ஒரு இனிப்பை வாங்கி அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இன்றைய குடியரசு தின நாள் அப்படின்னு சொல்லிட்டு போறோம்ல, எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் அவர் இருந்திருந்தா எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாருன்றது எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விடுதலை வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதரை நாம உணர்த்தி அவர்
கல்வி பெறுங்கள், ஒழுங்குடன் வாழுங்கள். கல்வி பெறுங்கள், ஒழுங்குடன் வாழுங்கள், உரிமைக்காக போராடுங்கள் என்று 3 வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அது 3 வார்த்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். விடுதலைக்கு வழி என்பதை கல்வி பெறுங்கள், ஒழுங்குடன் வாழுங்கள், உரிமைக்காக போராடுங்கள். 3 விஷயத்தை நம்ம ஒரு மனுஷரா வாழ்றோம் அப்படின்னா அது 3ஐயும் நம்ம உழைச்சிட்டோம்னாலே பெரிய விஷயமா இருக்கும். இதுதான் நம்ம உண்மையா நம்ம பெரிய விஷயமா கருதுறோம். ஒழுங்குடன் வாழுங்கள் அப்படின்னா நம்ம ஒழுக்கத்தையும் பண்பையும் பழக்க வழக்கத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்றால் மனிதனாக பிறந்து விட்டோம் என்பதை விட பிறக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு தாய் தந்தை மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்களோ அதே போல் நாம் இறக்கின்ற பொழுது கூட எல்லோரும் எந்த அளவுக்கு நம்மளை வாழ்த்தி அவர்கள் சங்கடப்படுகிறார்கள், அவரை கண்ணீரோடு நம்மளை வாழ்த்தி வழி அனுப்புகிறார்கள் என்பதை நாம் சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர் நம்மளுடன் இல்லையே என்பதை அவர்கள் கருத்தில் கொண்டு அவர்களை வருகக்கூடிய கண்ணீர் அனைத்து நம்ம வாழ்த்தி வழியப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை தவிர இப்படிப்பட்ட வாழ்ந்தான் போனான் என்பது இருக்கக்கூடாதுதான் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஒழுங்குடன் உரிமைக்காக போராடுங்கள். எந்த தருணத்தில் நமக்கான உரிமையை நாம் எப்பொழுது விட்டுக் கொடுக்க கூடாது. ஏனென்றால் நாம் நமக்காக வாழ்கின்றோம், நமக்காக பிறக்கின்றோம், நமக்காக உண்ணுகின்றோம், நமக்கு குடும்பத்திற்காக வாழுகின்றோம். அந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நாம் ஒருவர் தான் இருக்கின்றோம். அதற்காக நம் உரிமையை எப்பொழுதும் நாம் விட்டுவிடக் கூடாது என்பதுதான் அவருடைய கருத்தாக கூற்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதரை நாம் வணங்கவும் செய்ய வேண்டும். வரலாற்று படைக்கக்கூடிய ஒரு எழுத்தாக நம் இதயத்தில் படிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கூற்றாக இருக்கிறது. இரண்டாவது, கல்வி உரிமைக்காக போராடுங்க என்று உலகிற்கு அறிவித்தவர். இரண்டாவது, கல்வியை மையமாக கொண்டு அவர் இயற்றிய நூல்கள், எழுதிய புத்தகங்கள், பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றிய உரைகள் 24 மொழிகளிலே மொழிபெயர்த்து இருக்கின்றது. அந்த புத்தகத்தை படிப்பதற்கு காலம் போதாது, நேரம் போதாது, நொடிகள் போதாது, இன்னும் 2 பிறவிகள் எடுத்தாலும் பத்தாது என்பதுதான் அந்த புத்தகத்தின் வடிவமைப்பு இருக்கும். ஏனென்றால் அத்தனை சட்டத்திட்டங்கள், சமத்துவம், லட்சியம், சகோதரத்துவம், சமதர்மம், தீண்டாமை போன்ற கோட்பாடுகளை உட்கொண்டு அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தினரும் ஏழை எளிய பணக்காரர்கள் இல்லாமல் அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்பதை இயற்றிய அற்புத மனிதர் தான் நாம் போற்றக்கூடிய மனிதராக இருக்கக்கூடிய நமது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இந்த அருமையான விஷயத்தை நம்ம ஜாதி, மதம், பாலின வேறுபாடு, நீதி, கருத்து சுதந்திரம், வாக்குரிமை என்ற அடிப்படை உரிமைகள் இடம்பெற காரணமானோம் டாக்டர் அம்பேத்கர் தான். இப்ப எல்லாருமே 18 வயசுக்கு மேல ஓட்டு போட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த வாக்குரிமையை கொடுத்தவர் நமது டாக்டர் அம்பேத்கர். ஏனென்றால் யாரோ 10 பேர் தான் ஓட்டு போடணும், 10 பேர் தான் நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும், அவர்களுக்கு கீழே தான் நீங்க வேலை செய்யணும், அப்ப நீங்க அடிமையாவே இருக்கணும்னு சொல்லி நம்மளே தட்டிவிட்ட சூழ்நிலையில அப்படி இருக்கக்கூடாது, நீ மனுஷனா பிறந்துட்ட, ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனாதிபதியா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், இந்த நாட்டிற்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் தேர்ந்தெடுக்க உனக்கு உரிமை இருக்கிறது, அதற்கு ஒரே ஒரு உரிமை ஓட்டுரிமை என சுட்டிக்காட்டி அதை மிக வலிமை மிக்க ஒரு உரிமையாக கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இது சம உரிமை, சாதி மத பாலின வேறுபாடற்ற நீதி, கருத்து சுதந்திரம், வாக்குரிமை என்ற அடிப்படை உரிமைகள் இடம்பெற காரணமானவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் இல்லை என்றால் இன்றைய ஜனநாயகம், இந்திய ஜனநாயகம் இவ்வளவு உறுதியானதாக இருக்காது என்பதுதான் நமது தெரிந்து கொள்ள வேண்டியது. அவர் இல்லை என்றால் பல கோடி மக்கள் குரல் இன்னும் மௌனமாக இருந்திருக்கும். அவர் இல்லைன்னா நம்ம யாருமே பேசியிருக்க மாட்டோம். ஏனென்றால் சட்டம் ஒருவருக்கு மட்டுமே இயற்றப்பட்டிருக்கும், நமக்காக இருந்திருக்காது. ஆனால் அனைவருக்குமே சமமாக இருக்க வேண்டும். சட்டத்திட்டமாக இருந்தாலும், சமத்துவமாக, லட்சியமாக இருந்தாலும், சகோதரத்துவமாக இருந்தாலும் சரி, சமதர்மமாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் தேவை, அனைவரும் வேண்டும் என்றுதான் அவர் போராடினதை தவிர இவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு மட்டுமல்ல பிரித்து பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட மாமனிதரை கொண்டாடுவதில் பெருமை கொள்ள வேண்டும். இப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் இல்லைன்னா நம்ம ஜனநாயகம் இவ்வளவு உறுதியானது இருந்திருக்காது. அவர் இல்லை என்றால் பல கோடி மக்களின் குரல் இன்னும் மௌனமாகவே இருந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த குடியரசு தினத்தை கொண்டாடும் போது நாம் தேசிய கொடியை மட்டுமல்ல, நமது ஒன்றை கொடி ஏற்றாச்சு, முட்டாய் கொடுத்தாச்சு அப்படி மட்டுமல்ல, அந்த கொடிக்கு பின்னால், கொடியேற்றத்துக்கு பின்னால் அவருடைய வரலாறும், இயற்றிய புத்தகமும், அவர் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகளும்
இயற்றப்பட்ட நூல்களும் அவரு என்னெல்லாம் நம்ம வந்து கனவு கண்டாரோ அத்தனை கனவுகளும் அதில் அடங்கி இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் தேசிய கொடி மட்டுமல்ல, நமது கனவுகளையும் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவர் கனவு கண்ட இந்தியா அனைவருக்கும் கல்வி கிடைக்கும், இந்தியா அனைவருக்கும் மரியாதை என்பதையும் அவரு எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லாத்துக்கும் மரியாதை கிடைக்கணும், அனைவரும் எல்லாரும் ஒன்றுபட வாழ வேண்டும், மனிதன் மனிதனாக மதிக்கப்படும் என்றுதான் அவர் மனிதனார் என்ன சொல்றாரு, மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவரு பயங்கரமான கூற்றாக இருந்தது. அப்படிப்பட்ட மாமனிதர் நம்மளெல்லாம் ஒரு மனிதனாக எல்லோரும் பாக்குறாங்க அப்படின்னா அவர் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில எல்லாருமே நம்ம இப்போ ஒரு கூகுள் மீட் இருக்குது, இந்த ஒரு உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய நமது தொலைநோக்க பார்வையில நம்ம இப்பொழுது வந்து அறிவியல் பூர்வமா நம்ம ஒரு கூகுள் மீட்ல நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா நமக்கு இந்த அறிவை கொடுத்தவர் அவர், கல்வியை கொடுத்தவர், உற்சாகத்தை கொடுத்தவர் அவர், உன்னால முடியும் என்று தூண்டப்பட்டவர் அவர். நான் இருக்கிறேன், என் சட்டம் திட்டம் இருக்கிறது, என் புத்தகம் இருக்கின்றது, எனது புத்தகங்கள்லாம் படித்துப்பார், உனக்கு பெரிய ஊன்று சக்தியாக இருக்கும் என்று உட்கொணர்ந்து நம்மளை அதில் ஊற்று செய்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இல்லை என்றால் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கை நம்ம பார்த்திருக்க முடியாது. நம்ம ஒரு பெரிய சமுதாயத்தில் பெரிய இடத்தை பிடிச்சிருக்க முடியாது. நம்ம எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க முடியாது. ஆனா நீ இப்படித்தான் வாழணும்னு சொல்லி வாழணும் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க, அடிமைப்படுத்திதான் வாழ்ந்திருக்க முடியும். ஏனென்றால் அதையெல்லாம் தட்டி எழுப்பி நீ தாண்டா மனுஷன் சொல்லி உருவாக்கிய, ஜாதி மத பேதமின்றி உருவாக்கி நம்மளை எல்லாம் உயர்ந்த இடத்தில் பார்க்கக்கூடிய மனிதராக திகழக்கூடியவர் தான் நமது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஆனா அம்பேத்கர் கனவும் சரி, கல்வியும் சரி, சுயமரியாதையும் சரி, மனிதராக பிறக்க வேண்டும், இந்த இந்தியாவை உருவாக்கும் பொறுப்பு நம்மிடம் இளைஞர்களிடம் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டியது அவர் தான். தம்பி நீ படிச்சா மட்டும் பத்தாதுப்பா, கல்வியால் உயர்ந்தாலும் மட்டும் பத்தாதுப்பா, உனக்கு பின்னாடி சமுதாயம் இருக்குப்பா, உனக்கு பின்னாடி சமுதாயம் ஒண்ணு இருக்குப்பா, நீ சமுதாயம் நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தா நீ நல்லா இருப்ப, இதுக்கெல்லாம் உனக்கு ரொம்ப பொறுப்பு முக்கியம். என்னன்னா நீ சமத்துவம், லட்சியம், சகோதரத்துவத்தை சமதர்மமாக நீ பார்க்க வேண்டும். இரண்டாவது அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை போன்ற இந்த இலக்கண ஒரு வரிகளை நீ மனதில் எப்பொழுதும் வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தினை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. ஆனால் இந்த இந்தியாவில் இருக்கும் பொறுப்பு நம்மிடம் உள்ள இளைஞர் எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருப்பார் பாத்தீங்களா, தம்பியே எவ்வளவோ நான் உங்களை இந்த அளவு கொண்டு வந்து விட்டுட்டேன், இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன், இதுக்கு மேல சமுதாயம் உன் கையில், நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மனிதர் நம்மளை விட்டு போயிருக்காரு. இந்த சமுதாயத்தை நம்ம வந்து ஏமாற்ற முடியுமா? நமக்கு பின்னாடி நமக்கு சமுதாயம் வளர வேண்டும். சமுதாயம் வளர்ந்தாதான் இந்த நாடு வளரும், நாடு வளர்ந்தால்தான் இந்த எல்லாருமே வளர முடியும் என்பதை நாம் உணர்த்துவதுதான் இந்த ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நிகழ்ச்சி. மனிதராக பாதிக்கப்பட்ட இந்தியாவை உருக்கும் தம்மிடம் உள்ள இளைஞர்கள் உள்ளது. டாக்டர் அம்பேத்கரின் வழியில் நாம் அறிவும் ஆயுதமாக கொண்டு, நீதியை அடையாளமாக கொண்டு இந்திய குடியரசு மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கடமையும். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் அனைவரோடு சேர்ந்து பயணிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நானும் MMT என்ற குழுவில் நானும் ஒரு உறுப்பினராக இருப்பதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் பேசியது, கருத்து சொன்னது எல்லோருக்கும் பிடித்திருக்கும். இந்த நான் வெறும் பேச்சுக்காக மட்டுமல்ல, இந்த இடத்திற்காக மட்டுமல்ல, இந்த வலைதளத்து மீது ஒரு குழுவாக மட்டுமல்லாமல் அனைவருக்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. மேலும் நான் கல்லூரி பேராசிரியர் இருந்தாலும் பல சமுதாய பணிகளையும் நமது கல்வி பணிகளையும் நம்மளால் முயன்ற இல்லாத மாணவர்களுக்கு நான் கல்வி கட்டணம் செலுத்தி நான் படித்துக் கொடுத்து 3 வருடத்திற்கு 3 குழந்தைகளை நான் படித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அவர்களெல்லாம் ஏழ்மை. நான் என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா, பணம் இல்லை என்று யாரும் கல்வியை கற்க பின்தங்கி விடக்கூடாது. பணம் என்பது ஒரு பெரிய இல்லை. கல்வி பயின்றால் கண்டிப்பாக பணம் எப்படியும் வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால யாருமே பணம் இல்லை, நான் படிக்கலைன்னு சொல்லி என் காதில் விழுந்தால் பிச்சை எடுத்தாவது அவர்கள் படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதில் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள், இப்படிப்பட்ட வலைதளங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும், எப்படியாவது அவர்களுக்கு கல்வி கற்று உயர்த்த வேண்டும் என்ற அற்புத நோக்கம் கொண்ட மக்கள் தான்
மருத்துவர்கள் தான், அறிஞர் பெருமக்கள் தான், எல்லோரும் ஆசிரியர் பெருமக்கள் தான் இதில் பயணிக்கின்றீர்கள் என்பதை நான் அறிந்தேன். இதையெல்லாம் என்னுடைய இணைய நண்பர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் என்னிடம் கூறியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு வலைதள ஒரு ஆஃப்லைன் கூட்டத்தில் நான் பங்கேற்க விருப்பம் தெரிவித்திருந்தார். நானும் என்ன சூழ்நிலையும் என்னை கலந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அம்பேத்கர் அவர்களை நாம் நேசிப்போம், அவருடைய புத்தகத்தை வாசிப்போம், வருங்கால தூண்களுக்கு நாம் ஒரு ஏணியாக இருப்போம். கல்வி மட்டும்தான் உயர்த்தும் என்பதை உணர்த்தி இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்க சார். குணகோமதிமா? இல்லையா? சாரி சாரி சாரி. நன்றி நன்றி முனைவர் மகேஸ்வரன் அவர்களுக்கு. நீங்கள் ஆற்றிய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. ஓகே, நன்றி 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 நன்றி. நீங்கள் கூறியபடி நமது அண்ணல் பாபா சாஹேப் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம், கல்வியால் மட்டுமே நாம் உயர முடியும், கல்வியால் மட்டுமே நாம் எட்ட முடியாத நிலைகளையும் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியபடி நாமும் இன்னும் போக வேண்டிய பாதை எவ்வளவோ இருக்கிறது. அண்ணல் வித்திட்ட விதைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயலாக்கம் செய்ய நீங்கள் எவ்வளவோ பேருக்கு கல்வி கொடை அளிக்கிறீர்கள், கல்விக்கு அவர்கள் கல்வியில் சிறக்க பாடுபடுகிறீர்கள் என்று கேள்விப்படும் பொழுது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. அம்பேத்கர் விட்ட தேரை நாம் அதே நிலையில் நிற்காமல் முன்னோக்கி செல்ல நாம் உதவுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய சிறப்பு உரைக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்த சிறப்பு பேச்சாளர் சகோதரர் தமிழ் வேலன் அவர்கள் வந்துவிட்டார்களா? வந்துட்டாங்களா? எஸ் மேடம், வந்துட்டாங்க. சகோதரர் தமிழ் வேலன் அவர்கள் இளங்கலை வணிகவியல், வணிக மேலாண்மை, கிரெடிட் மேனேஜர், க்ரோ எக்ஸ்எக்ஸ்டிடி பிரைவேட் ஃபினான்ஸ் லிமிடெட், மயிலாடுதுறை அவர்களை குடியரசு தினமும் அண்ணல் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் எங்களிடையே பேச வருமாறு அழைக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே. 2026 ஜனவரி 26ஆம் தேதியான இன்று இந்தியாவின் குடியரசு நாளை மிகச் சிறப்பாக இங்கே ஒருங்கிணைத்து இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவர் சசிபிரியா அவர்களுக்கும் நந்தினி தேவி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மருத்துவர் குண கோமதி அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் மகேஸ்வரன் அவர்களுக்கும், இறுதியாக நன்றியுரை கூற இருக்கக்கூடிய வேலூரைச் சேர்ந்த சகோதரி ராதா ஜெயலட்சுமி அவர்களுக்கும், இங்கே வருகை தந்து இவ்வளவு நேரம் மிகச் சிறப்பாக அவளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 1950ஆம் ஆண்டு இந்தியா இன்றைய நாளில் குடியரசாகி 77 ஆண்டுகள்
77வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த இணையதளம் வாயிலாக இந்திய குடியரசும் டாக்டர் அம்பேத்கரும் என்று தலைப்பில் பேசுவதற்காக என்னை அழைத்தமைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய வரலாற்றை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவினுடைய வரலாற்றை அம்பேத்கர் இல்லாமல் யாராலும் பேசிவிட முடியாது. காந்தியினுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, நேருவினுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, பட்டேலினுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத்தினுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வரலாறாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த இந்திய தலைவர்களுடைய வரலாறாக இருக்கட்டும், யாருடைய வரலாறுமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வரலாறை தொடாமல், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தொடாமல் யாராலும் இந்த வரலாற்றை, இந்திய வரலாற்றை, அவர்களுடைய வரலாற்றை நாம் பேசிவிட முடியாது. அப்படியாக இந்தியாவினுடைய குடியரசாக இருக்கட்டும், இந்தியாவுடைய சுதந்திரமாக இருக்கட்டும், அதிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பங்களிப்பு என்பதும் தியாகம் என்பதும் மிக நீண்ட நெடிய ஒரு வரலாறு. அதனை இணையதளம் வாயிலாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்குள் சொல்ல நிச்சயமாக யாராலும் முடியாது. இருந்தாலும் இந்த வாய்ப்பின் காரணமாக என்னால் எனக்கு தெரிந்த அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்திய குடியரசும் என்ற தலைப்பில் நான் சில கருத்துக்களை முன்வைக்க ஆவலோடு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் இந்தியாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், அடக்குமுறையின் பெயரிலே, அடிமை முறையின் பெயரிலே இந்தியாவை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள். 1857 சிப்பாய் கழகத்திற்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு மாற்றங்களை பிரிட்டிஷ் அரசு கொண்டு வருகிறது. அதன்படியாக கவர்னர் ஜெனரல் என்ற இந்தியாவினுடைய மிக உயரிய பொறுப்பாக இருந்த கவர்னர் ஜெனரல் பொறுப்பை வைஸ்ராய் என்று அவர்கள் மாற்றுகிறார்கள். மாற்றி அந்த வைஸ்ராய்க்கு உதவியாக 5 பேர் கொண்ட குழுவை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இந்த வைஸ்ராய் குழு நியமிக்கப்பட்ட பிறகு அதில் இந்தியர்கள் யாருமே இல்லை என்று பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு மத்தியில், இந்திய சுதந்திர போராட்டங்களுக்கு மத்தியிலும் அதன் பிறகு இந்தியாவை செவில் இடம்பெற வைத்தார்கள். அப்படியாக 1942ஆம் ஆண்டு கிரிப்ஸ் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒப்பந்தத்தை பிரிட்டிஷ் அரசுக்கும் காங்கிரசுக்கும் இடையே அந்த ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்றைக்கு அன்டச்சபிலிட்டி பீப்புள் என்று சொல்லப்படுகிற தீண்டத்தகாத மக்களுக்கு நிறையவே பாதிப்புகள் இருக்கிறது. அதனால் அவர்களுடைய எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதனால் எந்த ஒரு பயனும் தீண்டத்தகாத மக்களுக்கு இல்லை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பம்பாய் ஆளுநரை சந்தித்து முறையிடுகிறார். அதன் பேரிலே பம்பாய் ஆளுநர் அப்போது இருந்த வைஸ்ராய்க்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கிறார்கள். கிரிப்ஸ் ஒப்பந்தத்தின் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தீண்டத்தகாத மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று அவர் குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று சொன்ன பொழுது, அந்த வைஸ்ராய் குழுவில் டாக்டர் அம்பேத்கரை 1942 வைஸ்ராய் குழுவின் உறுப்பினராகவும் தொழிலாளர் துறை அமைச்சராகவும் டாக்டர் அம்பேத்கரை அப்போதுதான் ஆங்கிலேய அரசு, பிரிட்டிஷ் அரசு தன்னுடைய ஆட்சி மன்ற நிர்வாக குழுக்குள் கொண்டு வருகிறது.
அப்படி பிரிட்டிஷ் அரசினுடைய ஆட்சி மன்ற குழுவில் தொழிலாளர் துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்போதுதான் அவர் என்ன செய்கிறார் என்றால் 8 மணி நேர வேலை திட்டத்தை இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இன்றைய காலகட்டத்தில் 8 மணி நேர வேலை திட்டம் என்பது நடைமுறையில் அவர்கள் வேலை பார்ப்பது என்பது அதிகமாக இருந்தாலும் தனியார் துறைகளில் 8 மணி நேர வேலை திட்டம் என்பது அதிக நேரம் அவர்கள் வேலை பார்த்தாலும் கூட சட்ட ரீதியாக அவர்கள் 8 மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய தொழிலாளர் துறை அமைச்சராக அவர் பதவியேற்ற அந்த காலகட்டத்தில் 1942 1946 வரை அவர் பதவி வகித்த அந்த காலகட்டத்தில் தான் அவர் 8 மணி நேர வேலை திட்டத்தை அவர் கொண்டு வருகிறார். இன்றைய காலகட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள், பல்வேறு விதமான ஆபத்துகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அந்த 8 மணி நேர வேலை திட்டத்துக்கும் கூட இன்றைக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனியார் நிறுவனங்கள் கொழுத்து செழிக்க வேண்டும் என்பதற்காக, தனியார் நிறுவனங்கள் அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இன்றைக்கு 8 மணி நேர வேலை திட்டத்தை 10 மணி நேரமாக மாற்ற வேண்டும் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் 8 மணி நேர வேலை திட்டத்தை உலக நாடுகளில் அமல்படுத்துவதற்கு பல்வேறு விதமான, அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா 12 மணி நேர வேலை திட்டம் இருந்தது. 12 மணி நேர வேலை திட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய தடியடிகள், மிகப்பெரிய துப்பாக்கி சூடு இப்படியெல்லாம் நடந்து எத்தனையோ பேர் உலக நாடுகளில் எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி பெற்ற அந்த உரிமைகளை இந்தியாவில் தன்னுடைய ஒற்றை கையெழுத்தின் மூலமாக இந்திய தொழிலாளர்களுடைய தலையெழுத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 8 மணி நேர வேலை திட்டமாக மாற்றினார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தனியார் துறையாக இருக்கட்டும், அரசு துறையாக இருக்கட்டும், அகவிலைப்படி என்பது டியர்னஸ் அலவன்ஸ் என்று சொல்லக்கூடிய அகவிலைப்படியாக இருக்கட்டும், பெண்களுக்கான பேறுகால விடிப்பாக இருக்கட்டும், இந்த நிலையெல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து நாம் அந்த உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வீட்டில் உள்ள பெண்கள், வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பெண்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணமாக டாக்டர் அம்பேத்கர் அவருடைய காலகட்டத்தில் தான் அவர் அந்த அகவிலைப்படி என்பதையும் பேறுகால விடுப்பு என்பதையும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் போட வேண்டும், பாலிசி எடுக்க வேண்டும் என்பதையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் தன்னுடைய தொழிலாளர் அமைச்சராக இருந்தபோது அதனை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இது இந்தியாவிற்கு அவர் செய்த மிகப்பெரிய கொடை. ஆனால் டாக்டர் அம்பேத்கரை பற்றி சொல்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர் ஒரு தீண்டத்தகாத மக்கள் என்று சொல்லப்படுகிற SC ST மக்களுக்கான தலைவர் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு ஒரு பதிவு ஒரு அரசமைப்பு குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரு பதிவை ஒருவர் ஆங்கிலத்திலே போட்டிருந்தார். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு பார்ப்பனர் அவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா உடனே அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு திட்டத்தையும் டாக்டர் அம்பேத்கரையும் அவர்கள் திட்டுகிறார்கள். கடவுள் நம்பிக்கை இருக்கு, கடவுள் கோயிலுக்கு போறாங்க, ஆனா அவர் கடவுளையும் திட்டல, வேற யாரையும் திட்டல, டாக்டர் அம்பேத்கரையும் இடஒதுக்கீடு சிஸ்டத்தையும் திட்டுறாரு. ஆனா கடவுளை முழு நேரம் கும்பிடுறாங்க, கோயிலுக்கு போறாங்க, ஆனா கடவுளை திட்டவே மாட்டேங்கிறாங்க அவங்க. ஏனென்றால் கடவுளால் இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியுது. ஆனால் SC ST BC மக்கள் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் பொழுது அவர்களில் ஒருவது கூட டாக்டர் அம்பேத்கரை நினைத்து பார்க்க மாட்டேங்கிறார்கள், நினைத்து பார்ப்பது இல்லை. அவர்கள் கோவிலுக்கு சென்று கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் அவர்கள் டாக்டர் அம்பேத்கருக்கு நன்றி தெரிவிப்பதில்லை. அவர்கள் டாக்டர் அம்பேத்கரை நினைத்து கூட பார்ப்பதில்லை என்று இன்றைக்கு ஒருவர் பதிவிட்டிருந்தார். இப்படி உரிமைகளை ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், SC ST மக்களாக இருக்கட்டும், BC MBC மக்களாக இருக்கட்டும், அனைவருக்குமான உரிமைகளை தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார் தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்தபோது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர் தொழிலாளருக்காக நிறைய திட்டங்களை செய்திருக்கிறார்.
அப்பொழுது இடதுசாரிகள் குறித்த கடுமையான விமர்சனங்களையும் கூட அவர் வைத்திருக்கிறார். தொழிலாளர்களுக்காக எத்தனையோ வழக்குகளை நீதிமன்றத்தில் குறைந்த செலவில் வாதாடி நீதிமன்ற செலவை மட்டும் வாங்கிக்கிட்டு எல்லாம் எத்தனையோ வழக்குகளை நடத்தி அவர்களுக்கு பயன்படும் வகையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் செய்திருக்கிறார். ஆனால் டாக்டர் அம்பேத்கரை இன்றைக்கு சாதி தலைவராக நினைக்கக்கூடிய, சாதி தலைவராக அவரை கருதக்கூடிய நிலைதான் இங்கு இருக்கிறது என்பது மிக வருத்தமான ஒரு செய்தியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பிதான் அந்த நிகழ்வுகளை சொன்னேன். அதற்கு அடுத்தபடியாக 1946 டிசம்பர் மாதம் தொடங்கி 1946 வரை ஜனவரி மாதத்தில் இந்தியாவில் பொது தேர்தல், இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் பொது தேர்தல்கள்லாம் நடந்தது. அப்படிதான் நீதி கட்சி இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்ததாக இன்றைக்கு திராவிட இயக்க தோழர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தேர்தல் 1945 டிசம்பரில் தொடங்கி 1946 ஜனவரியில் வரை தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஆல் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் என்று சொல்லக்கூடிய அனைத்திந்திய பட்டியல் சாதிகள் கூட்டமைப்பு தேர்தலிலே போட்டியிடுகிறது. அந்த தேர்தலிலே 96 இடங்கள் கிட்டத்தட்ட போட்டியிட்டு வெறும் 2 இடங்கள். அந்த ஆல் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷனுடைய தலைவராக யார் இருந்தார் என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தந்தை சிவராஜ் அவர்கள் தான் ஆல் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்தார். எப்படி தமிழ்நாட்டிற்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் நீண்ட நெடிய ஒரு தொடர்பும் அன்பும் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்படியாகத்தான் அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை சிவராஜ் அவர்கள் ஏற்று அவருடைய தலைமையிலே அந்த தேர்தலை ஆல் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் அனைத்திந்திய பட்டியல் சாதிகள் கூட்டமைப்பு போட்டியிட்டது. அப்படி போட்டியிட்ட தொகுதிகளில் வெறும் 2 தொகுதிகளில் மட்டும்தான் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய கட்சி வெற்றி பெற்றது. அந்த தொகுதி அப்போ தேர்தலில் டாக்டர் அம்பேத்கர் போட்டியிடாமல் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அதன் காரணமாக அதிலிருந்து மேலவை உறுப்பினராக சென்று அதன் மூலமாக இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுக்குள் செல்ல வேண்டும் என்பது அம்பேத்கர் நினைத்து கொண்டிருந்தார். நான் தேர்தலில் நின்று விட்டால் மற்ற தோழர்களுக்கு, கட்சிக்காரர்களுக்கு பிரச்சாரம் செய்வதிலும் அவர்கள் தேர்தலை சந்திப்பதிலும் நெருக்கடி ஏற்படும் என்ற காரணத்தினால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தேர்தலை சந்திக்காமல் புறக்கணித்துவிட்டு மற்றவர்களை நிற்க வைத்து அவர் போட்டியிட்டார். பாத்தீங்கன்னா தனி இரட்டை வாக்குரிமை கேட்டு அது பல்வேறு காலகட்ட பின்னடைவுகளுக்கு பிறகு அது தனி தொகுதி முறையாக பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த பூனா ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா அந்த பூனா ஒப்பந்தத்துக்கே மிக முக்கிய காரணகர்த்தாக இருந்த காந்தியார் கையொப்பமிட மாட்டேன்ட்டாரு. அப்போ சாதி இந்துக்கள் சார்பில் மதன் மோகன் மாளவியா உள்ளிட்டவர்களும், தலித் மக்கள் சார்பில் டாக்டர் அம்பேத்கர், MC ராஜா போன்றவர்களும், அந்த ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்களும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. அப்போ ஓரல் கம்யூனிகேஷனா காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நாங்க போட்டியிட மாட்டோம், நீங்க பெரும்பான்மையா போட்டிட்டு நீங்க பெரும்பான்மையா வெற்றி பெறலாம் அப்படின்னு காந்தியே சொல்லிட்டாரு, அதனால நாங்க அப்படிலாம் போட்டியிட மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா தேர்தல் அறிவித்தவுடன் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்றாருன்னா உடனே எல்லா தொகுதிக்கும் கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க. தலித் மக்கள் டாக்டர் அம்பேத்கர் கட்சிக்கு எதிராகவே காங்கிரஸ் கட்சியில உள்ள தலித்துகளை வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு எப்படி திமுக, அதிமுகல தலித்துகள் போட்டிட்டு மொத்தம் இருக்கக்கூடிய 45 சட்டமன்ற தொகுதியிலையும் 6 நாடாளுமன்ற தொகுதிகள்லயும் அவங்க கட்சி சார்பா போட்டிடுறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அடிமை வேலை செய்யறவங்கள தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுகல இருக்கிற தலித்துகளும் அதிமுக உள்ள தலித்துகளும், தலித் சட்டமன்ற உறுப்பினரோ தலித் பாராளுமன்ற உறுப்பினரோ எவருமே தலித் மக்களுடைய பிரச்சனைகளை யாரும் கண்டுகிறது இல்லை. இதுவரையிலும் சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி திமுக அதிமுகவை சேர்ந்த இல்ல பிற கட்சியை சேர்ந்த எந்த தலித்
உறுப்பினராவது தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது, ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்கள் குறித்து குரல் எழுப்புனதா கிடையவே கிடையாது. யாரும் அப்படி குரல் எழுப்புறதே கிடையாது. அப்படி குரல் எழுப்புவர்கள் யாரா இருப்பாங்கன்னா தலித் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் அந்த இதுல போயிட்டு மன்னிக்கவும், சிறிய இடையூறுக்கு மன்னிக்கவும். அப்படியாக இங்க இருக்கக்கூடிய யாருமே வந்து எந்த தலித் அட்ராசிட்டி நடக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா 2011 இருந்து இப்போ உள்ள காலகட்டம் வரைக்கும் நிறைய தலித் அட்ராசிட்டிகள், தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள், சாதி ஆணவ படுகொலைகள்னு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதனை யார் கண்டிக்கிறாங்க அப்படின்னா இடதுசாரிகள்ல உள்ள தோழர்களும் தலித் கட்சிகள்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதை எதிர்க்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்றத்துல போயிட்டு தமிழ்நாட்டு தலித் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று யாரேனும் பேசினார், தலித் தலைவர்கள் யாரேனும் பேசினா உடனே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இங்க யார் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ உடனே அவங்க பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மாநில பிரச்சனை, இங்க பேசாதீங்க அப்படிங்கிற சூழலும் இங்க இருந்துட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல் அன்றைக்கு டாக்டர் அம்பேத்கருக்கும் இது நடந்திருக்கு. இது இன்னும் புதுசா நடந்தது இல்லை. துரோகிகள் ஆண்டாண்டு காலமா இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. நான் எதிர்கட்சியில இருக்கிறவங்களாம் துரோகிகள்னு சொல்லல. ஆனா டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக டாக்டர் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தத்தப்போ சொல்றாரு, வணக்கம் கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. சரிங்க. தடங்களுக்கு மீண்டும் மன்னிக்கவும். துரோகிகள் வந்து காலகாலமா இருந்துகிட்டே தான் வராங்க. எதிர்கட்சியில உள்ளவங்க எல்லாம் நான் துரோகிகள்னு சொல்ல. ஆனா டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க யாருக்காக வந்து போராடினாரோ, யாரெல்லாம் இங்க வந்து படித்து அவர்கள் வந்து முன்னேற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடினாரோ அவர்கள் வந்து டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக வந்து நிற்கிறவர்களை துரோகிகள்னு தான் சொல்ல முடியும். வேற எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்லணும்னா வட்டமேசை மாநாட்டில் முதல் வட்டமேசை மாநாட்டை டாக்டர் காந்தி அவர்கள் புறக்கணிக்கிறார். அப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் தலித் மக்களுடைய உரிமைகளை மட்டும் பேசல, இந்த இந்தியால பிரிட்டிஷாருடைய ஏகாதிபத்தியம் எப்படி எல்லாம் கொடுங்கோல் ஆட்சி செய்யறீங்க, நீங்க எங்களுக்கான உரிமைகள் என்ன செய்யறீங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் முதல் வட்டமேசை மாநாட்டுல பேசுறாரு. இன்னும் சொல்லணும்னா முதல் வட்டமேசை மாநாட்டுலதான் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை டாக்டர் அம்பேத்கர் வந்து எழுப்பினாரு. அது வந்து லண்டன் பத்திரிகைகள்ல, அமெரிக்க பத்திரிகைகள்ல மிகப்பெரிய அளவுல அதை பப்ளிஷ் பண்ணி உலக நாடுகள் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய செயல்பாடு இருந்தது. ஆனா இப்ப சொல்றாரு பூனா ஒப்பந்தத்தை என்னை வந்து பிரிட்டிஷாருக்கு ஆதரவான ஆளு அப்படின்னு சொல்றீங்க, என்னை வந்து தேசபக்தி இல்ல, இந்த நாட்டை பத்தியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு எப்படி இந்த நாட்டின் மீது, இந்த நாட்டின் மக்கள் மீது எனக்கு எப்படி கவலை இருக்கும்? நீங்க வேணா இந்துக்கள் தானாக முன் வந்து 50% இடஒதுக்கீட இந்த தீண்டத்தகாத மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா வேணா எனக்கு உங்க மேல கோபம் குறையும். ஆனா இந்த நாட்டின் மீது எனக்கு அக்கறை இருக்கு அப்படி எல்லாம் இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. என்னை விட இந்த நாடு பெரியது,
இந்த நாடா நாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த நாட்டின் பக்கம் தான் நிற்பேன். இந்த நாட்டினுடைய உரிமைகள் பக்கம் தான் நிற்பேன். அதே நேரத்தில் இந்த நாடா தீண்டத்தகாத மக்களின் உரிமைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீண்டத்தகாத மக்களுடைய உரிமைகள் பக்கம் தான் நான் நிற்பேனே தவிர, இந்த நாட்டின் பக்கம் நிக்க மாட்டேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதி இந்துக்களின் பக்கம் நான் நிக்க மாட்டேன். என்னுடைய மக்கள், என் சமூக மக்கள் தொடர்ந்து அவர் வந்து தொடர்ந்து அவர் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. தன்னுடைய வாழ்நாள்ல அவர் எங்கெல்லாம் பதிவு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பதிவு பண்றாரு. அப்ப அவர் வந்து பதிவு பண்றது நாட் ஒன்லி ஃபார் மகர். அவர் வந்து தீண்டத்தகாத மக்களையே மகர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டவர், மராட்டிய மொழியை பேசக்கூடியவர். அவர் வந்து மகர்களுக்காக மட்டும் பேசல. இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் வந்து சில அறிவட்டவர்கள் வந்து சொல்றாங்க, அவர் வட இந்திய தலைவர் அவருடைய படத்தை ஏன் இங்க போடணும்? இதை வந்து ஒரு நான் தலித்து பேசினா பரவாயில்ல, தலித்துகள்ல இருக்கக்கூடிய சில முட்டாள்களும் துரோகிகள் தான் சொல்லணும் அவங்க. அவர்களும் வந்து அப்படி பேசுறது வந்து காலத்தின் கொடுமையாக இருக்குது. அப்போ அவர் வந்து சொல்றாரு, தொடர்ந்து என் சமூகம், என் மக்கள் இப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்றாரு. அப்பதான் இரட்டை வாக்குரிமை வந்து நான் வந்து அதை ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்ப தந்தை பெரியார் கூட இங்கிருந்து டாக்டர் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதுறார். ஒரு காந்தி போனால் 1000 காந்தி வருவார்கள், உங்களுடைய கொள்கை பிடிப்பிலிருந்து நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு தந்தை பெரியார் எழுதுறாரு. ஆனாலும் மதன் மோகன் மாளவியாவுக்கு தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க. இந்து மகாசபையினுடைய தலைவராக இருந்த மதன் மோகன் மாளவியா குஜராத்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல 3000 கோடி மதிப்புல செலவச்சிருக்காங்களே, சர்தார் வல்லபாய் பட்டேல், இரும்பு மனிதர்னு ஒரு பூதாகரமா உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர். அவரு எல்லாருமே வந்து டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக டாக்டர் அம்பேத்கருக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்துதான், வேற வழியே இல்லை ஏன் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் கூட MC ராஜா போன்றவர்கள் காந்தியின் பக்கம் இருந்தார்கள் என்பது வரலாறு. பிறகு தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு டாக்டர் அம்பேத்கரோட நட்பு பாராட்டினார் என்பது வேறு. ஆனால் இரட்டை வாக்குரிமை நிலைப்பாட்டில் அவரும் வந்து காந்தியின் பக்கம்தான் இருந்தார் என்பது காலத்தின் கொடுமையாக இன்றும் ஆறாத வலுவாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறதுங்கிறத நம்ம இங்க பதிவு பண்ணோம். அப்பதான் அவர் சொல்றாரு, நானா மக்களா என்று கேட்டால் இந்த நாடு பெரிது என்று சொல்லுவேன், இந்த நாடா இல்ல என் சமூக மக்களா அப்படின்னு கேட்டா இந்த சமூகம், என்னுடைய தீண்டத்தகாத சமூக மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத டாக்டர் அம்பேத்கர் அதை பதிவு பண்றாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தொடர்ந்து வந்து அப்படி பேசிய அம்பேத்கருக்கு எதிராக அந்த வட்டமேசை மாநாட்டிலேயே பாத்தீங்கன்னா, காந்தி முதல் வட்டமேசை மாநாடு முடிஞ்சு 2வது வட்டமேசை மாநாட்டுல காந்தி போய் கலந்து பெரிய செல்வாக்கும் புகழும் டாக்டர் அம்பேத்கருக்கு வருவதை சகித்துக் கொள்ள முடியாத காந்தியார் 2வது வட்டமேசை மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு. அப்படி கலந்துக்கும் போது இங்கிருந்து சில துரோகிகளை அழைத்து கொண்டு அங்க போறாரு. போய் டாக்டர் அம்பேத்கர் வந்து தீண்டத்தகாத மக்களுடைய பிரதிநிதி கிடையாது, நான் தான் ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய பிரதிநிதி, இந்தியர்களின் பிரதிநிதின்னு காந்தி சொல்லவே இல்லை. அந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் நான் வந்து இந்துக்களின் பிரதிநிதி, ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதி நான் தான், இந்து மக்களை வந்து பிரிக்கவே கூடாது, தனி வாக்குரிமையை சொல்லும் போது என்னுடைய பிணத்தின் மீது தான் நீங்க வந்து அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாரு. அப்பொழுதும் சில தலித்துகள் காந்தியின் பின்னால் நின்று கொண்டு டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக இருந்தார்கள். அப்பொழுது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் டாக்டர் அம்பேத்கருக்கு உறுதுணையாக இருந்தார். இல்லை, டாக்டர் அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்திய தீண்டத்தகாத மக்களுடைய பிரதிநிதியாக அவர் வந்திருக்கிறாரு. டாக்டர் அம்பேத்கர் அப்ப சொல்றாரு, நான் வேணா தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதியா இருக்கலாம், தலித் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா நான் இல்லாம இருக்கலாம், ஆனா காங்கிரஸால் தான் வந்து தலித் மக்களுடைய பிரதிநிதின்னு சொல்றத ஒருபோதும் ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. எப்படி வட்டமேசை மாநாட்டில் டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக இவர்கள் இருந்தார்களோ, சில தலித்துகள் இருந்தார்களோ, சில அது வந்து பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நான் தான் இங்க பெரிய கட்சி அப்படின்னு சொல்ற புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் இடஒதுக்கீடு வேணாம், எங்களை பிசி ஆக்குங்க, எம்பிசி ஆக்குங்க, எம்பிசி கூட சொல்ல பிசி ஆக்குங்க, எங்களை உயர்சதியா ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது அவருடைய கருத்து தான். அங்க இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுடைய கருத்து கிடையவே கிடையாது. அது டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய கருத்து, அது ஜான் பாண்டியனுடைய கருத்தா இருக்கு. அது அந்த மக்களுடைய கருத்தா எடுத்துக்க முடியாது. அப்படித்தான் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் வந்து காந்தியின் பின்னால் எப்படி 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இருந்தார்களோ,
அப்படியாக 1945-46 நடைபெற்ற அந்த இந்திய பொது தேர்தலிலும் வல்லபாய் பட்டேலும் காந்திக்கு ஆதரவா நின்று வல்லபாய் பட்டேல் வந்து ஆல் இந்தியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன், அனைத்து இந்திய பட்டியல் சாதிகள் கூட்டமைப்பு எங்கெல்லாம் போட்டிட்டாங்களோ எல்லா தொகுதியிலையும் ஆப்போசிட் கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க. வாய் உறுதிமொழி ஓரல் கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்த அதை அவங்க மீறுறாங்க. மீறி வந்து நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சு அனைத்திந்திய பட்டியல் சாதிகள் கூட்டமைப்பு, அம்பேத்கர் அவருடைய கட்சி போட்டியிட்ட இடங்களில் 2 இடங்கள்ல மட்டும்தான் டாக்டர் அம்பேத்கருடைய கட்சி வெற்றி பெறுது. காங்கிரஸ் கட்சி 123 இடங்களிலையும், மாநில சுயாட்சி மற்றும் சுயேட்சை கட்சிகள் 26 இடங்களிலையும் வெற்றி பெறாங்க. முஸ்லீம் லீக் மொத்தமா 30 தொகுதியில போட்டிடுறாங்க. இந்தியா முழுக்க 30 தொகுதியில முஸ்லீம் லீக் போட்டிடுறாங்க. இஸ்லாமிய அமைப்பு சார்பா 30 தொகுதியில போட்டியிட்டவர்கள் 30 தொகுதியிலையும் வெற்றி பெற்றுறாங்க. வெற்றி பெற்று அவங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இந்த நிலையில டாக்டர் அம்பேத்கர் அந்த பொது தேர்தலில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் யாரெல்லாம் செல்றாங்களோ அவங்கதான் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவுக்குள்ள போக முடியும். அப்படி ஒரு நிலை அப்ப இருந்தது. ஆனா வெற்றி பெற்றவர்கள், அதிகமாக வெற்றி பெற்றவர்கள் மாநிலங்களவை உறுப்பினருக்கு போக முடியும். அப்படி மாநிலங்களவை உறுப்பினராக அவர் சென்றால் அதன் மூலமாக அவர் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவுக்குள் அவர் செல்ல முடியும் என்ற நிலையில் 2 உறுப்பினர்களை வைத்து அவர் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்பதான் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய கட்சியை சேர்ந்த அனைத்திந்திய பட்டியல் சாதிகள் கூட்டமைப்பிலிருந்து வங்காள தொகுதியில, கிழக்கு வங்காள தொகுதியில வெற்றி பெற்ற ஜோகேந்திர மண்டல் வந்து முஸ்லீம் லீக் தோழர்களோட பேசி டாக்டர் அம்பேத்கரை எப்படியாவது நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுக்குள்ள கொண்டு போகணும், அதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசி, அதன் பிறகு இந்திய முஸ்லீம் லீக் வந்து அவருடைய உதவியால வங்காள தொகுதியிலிருந்து, கிழக்கு வங்காள தொகுதியிலிருந்து டாக்டர் அம்பேத்கரை பாராளுமன்றத்துக்குள்ள அனுப்புறாங்க. அனுப்பி அவரை இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுக்குள்ள அவரை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் வெற்றி பெற்ற கிழக்கு வங்காள தொகுதியில அதிகமான வந்து இந்துக்கள் இருந்தாலும் கூட அந்த தொகுதியின் பெயர் வந்து நான் குறிச்சு வைக்காம விட்டேன். அந்த இடம் வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பட்டேல், மாளவியா போன்றவர்கள் அதனை திட்டமிட்டு பாகிஸ்தானோட அந்த பகுதியை இணைச்சிடறாங்க. அந்த தொகுதியை பாகிஸ்தானுக்கு இணைச்சிட்டு பட்டேல் தான் சொல்றாரு, வல்லபாய் பட்டேல் தான் சொல்றாரு, டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுக்குள் வருவதற்கான அனைத்து கதவுகளையும் நாங்க மூடிட்டோம். இனிமேல் டாக்டர் அம்பேத்கரால அந்த வரைவு குழுக்குள்ள வரவே முடியாது, அப்படி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அவரு வரைவு குழுக்குள்ள வரணும், அவர் சட்டம் ஏற்ற அந்த குழுக்குள்ள வரணும் அப்படின்னா அவர் பாகிஸ்தானுக்கு போட்டோம், பாகிஸ்தான் தொகுதியில அது போயிடுச்சு, பாகிஸ்தான்ல போய் அந்த குழுவுல இணைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க. வாழ்நாள் முழுக்க, பிறந்ததிலிருந்து அத்தனை ஆண்டு காலம் வாழ்நாள் முழுக்க நெருக்கடிகளோடையே வாழ்ந்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக சுலபமானது இல்லை. பல்வேறு நெருக்கடிகளை கண்டவர் டாக்டர் அம்பேத்கர். ஒரு முறை லண்டனில் இருந்து இந்தியா திரும்பும் போது ஒரு கப்பலில் அவரும் இன்னொரு கப்பலில் அவருடைய புத்தகங்களும் வருது. அந்த இன்னொரு கப்பல் வந்தப்போ 2ஆம் உலகப் போரின் சமயத்துல அந்த தாக்குதல், 2ஆம் உலகப் போர் தாக்குதல்ல அந்த கப்பல் வந்து வெடித்து சிதறப்பட்டு எல்லா புத்தகங்களுமே போயிடுச்சு. அப்படிப்பட்ட நெருக்கடி எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒருவேளை அந்த கப்பலில் டாக்டர் அம்பேத்கர் வந்திருந்தால் இந்திய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலை என்ன? டாக்டர் அம்பேத்கருடைய இழப்பு என்பது நாட் ஒன்லி ஃபார் டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கருடைய இழப்பு மட்டும் இல்ல, அது ஒட்டுமொத்த இந்திய தலித்து மக்களுடைய மிகப்பெரிய இழப்பு. அதுதான் இன்னைக்கு 65 வயதில் நம்மை விட்டு பிரிந்து சென்றதன் காரணமாக இன்றைக்கு நம்ம பெரிய உரிமைகள்லாம் பெற்றில்ல. இன்னைக்கு வந்து எல்லா உரிமைகள்லாம் பெற்றில்லை. இன்னைக்கும் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, இன்னைக்கும் இரட்டை கோலை முறை இருக்கு, இன்னைக்கும் தீண்டத்தகாத பிரச்சனைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. இத்தனை கொடுமைகளையும் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம்.
இன்னும் சில காலம் அம்பேத்கர் நம்மோடு இருந்திருந்தால் அந்த கொடுமைகள் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. இப்படி அம்பேத்கர் எப்படியாவது அந்த சட்ட வரைவு குழுக்குள் சென்றால், இல்லைன்னா நமக்கான உரிமை எதுவுமே கிடைக்காது. அப்படிதான் சூழல். டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுக்குள் சென்றதால் தான் இடஒதுக்கீடு என்ற ஒரு முறையே வந்தது. இதே வேற யாராவது போயிருந்தாங்கன்னா இடஒதுக்கீடு முறையே வந்திருக்காது, வாய்ப்பே இல்லை. அதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கிறது, பின்வரும் செய்திகளில் நான் அதை சொல்கிறேன். இப்படி ஜோகேந்திர மண்டலனுடைய உதவியால், முஸ்லிம் லீக்கினுடைய உதவியால் ஜோகேந்திர மண்டல் பரிந்துரையின் பேரில் வெற்றி பெற்ற அம்பேத்கர் அந்த தொகுதியை பாகிஸ்தானோடு இணைத்து, உங்களுடைய அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டது, இனிமேல் டாக்டர் அம்பேத்கர் இந்த வரைவு குழுக்களை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு சொன்னாரு பட்டேல். உடனே டாக்டர் அம்பேத்கர் அப்பொழுது அப்பொழுது பிரிட்டிஷனுடைய பிரதமராக இருந்த ராம்சே மெக்டொனாலை சந்தித்து முறையிடுகிறார். ராம்சே மெக்டொனாலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இரட்டை வாக்குரிமை முறையை அமல்படுத்துவதற்கு டாக்டர் அம்பேத்கருக்கு உதவியவர் ராம்சே மெக்டொனால் அவர்கள் தான் அந்த இதை கொண்டு வராங்க. அவருக்கு எதிராக தான் எரவாடா சிறையில பூனால இருக்கக்கூடிய எரவாடா சிறையில காந்தியார் உண்ணாவிரதம் இருந்தார். மீண்டும் டாக்டர் அம்பேத்கர் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டை சந்தித்து முறையிடுகிறார். இப்படி கொடுமையை இந்தியாவில் நிகழ்த்துகிறார்கள், நீங்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் செல்லாமல் வேறு யாரும் சென்று அந்த அரசமைப்பு சட்ட வரைவை அவர்கள் ஏற்படுத்தினால் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் எதுவுமே கிடைக்காது, அதனால நீங்க அதை செய்யணும் அப்படின்னு சொன்னவனே ராம்சே மெக்டொனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருவை அழைத்து அவர் பேசி, நீங்க உடனே டாக்டர் அம்பேத்கர் அந்த வரைவு குழுக்குள்ள கொண்டு வரணும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி காந்தியாரும் ஜவஹர்லால் நேரு அவர்களுடையும் ராம்சே மெக்டொனால் சொன்னதின் காரணமாக என்ன பண்றாங்கன்னா, அவங்க உடனே பிறகு பம்பாய் தொகுதியில எம்.ஆர். ஜெயகர் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். அவரை ராஜினாமா செய்ய சொல்லி அந்த தொகுதியில் டாக்டர் அம்பேத்கரை போட்டியிட வைத்து, ஆப்போசிட் கேண்டிடேட் யாருமே இல்லாம தனி மெஜாரிட்டியாவும் போட்டி இல்லாம அவரை வெற்றி பெற வைத்து, பிறகு நாடாளுமன்றத்துக்குள்ளும் பிறகு அந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுக்கும் ஒன் ஆஃப் த மெம்பராக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உள்ளே செல்கிறார். இப்படிதான் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதன் உள்ளே செல்கிறார். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாங்க தான் டாக்டர் அம்பேத்கரை இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுக்குள்ள கொண்டு வந்தோம், நாங்க தான் டாக்டர் அம்பேத்கரை சட்டத்துறை அமைச்சராக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. அவர்கள் ஆக்கினார்கள். எப்படி ஆக்கினார்கள் என்றால், இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகு, இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்த பிறகு டாக்டர் அம்பேத்கர் ராம்சே மெக்டொனால்டிடம் முறையிட்டு ராம்சே மெக்டொனால் இதில் தலையிடுவதற்கு முன்பு வரை காங்கிரசாரும் காந்தியாரும் வல்லபாய் பட்டேலும் மதன்மோகன் மாளவியாவும் டாக்டர் அம்பேத்கரை எப்படியாவது இந்த குழுவிற்குள் வருவதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதன் காரணமாக தான் அவர் சொன்னாரு, எல்லா கதவுகளையும் மூடிட்டோம் அப்படின்னு. அனைத்து கதவுகளையும் உடைத்து தகர்த்தெறிந்து டாக்டர் அம்பேத்கர் அந்த அரசமைப்பு சட்ட சுதந்திரம் கிடைச்சது. இந்திய சுதந்திரத்தினுடைய முதல் பிரதமரா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கர் சட்டத்துறை அமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டு இந்த சட்ட வரைவு குழியும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1946 சட்ட வரைவு குழுவுக்கான வேலை திட்டங்களை ஒரு பக்கம் தொடங்கி அமெரிக்கா, கனடா போன்ற சில நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் வச்சு ஒரு மாதிரி சட்ட வரைவை ஏற்படுத்தி அதை பி.என். ராவ் அப்படிங்கிற சட்ட வல்லுநர்கிட்ட தான் அந்த பொறுப்பு கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட்.
டாக்டர் அம்பேத்கர் ஏற்படுத்துவதற்கு முன்பே அந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுக்குள் குழு ஏற்படுத்துவதற்கு முன்பு சட்ட வல்லுநரான PN ராவ் அப்படிங்கிறதான் கொடுக்குறாங்க. அவர் தான் வந்து கனடா, அமெரிக்கா போன்ற அரசியலமைப்பு சட்ட எல்லாம் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை ஒண்ணு டாக்டர் அம்பேத்கர் கொடுக்குறாங்க. டாக்டர் அம்பேத்கர் அதையும் ஆய்வு செய்கிறார். பிற நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் அவர் வந்து ஆய்வு செய்கிறார். அப்படியெல்லாம் ஆய்வு செய்து அவர் ஒரு புதியதாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறார். உருவாக்கிதான் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் அதை கொடுத்து அது பல்வேறு கட்ட விவாதங்கள் நடக்குது. அப்படி பல்வேறு கட்ட விவாதங்கள் நடந்து கடைசியா 1949 நவம்பர் 25ஆம் தேதி தன்னுடைய இறுதி உரை அன்னைக்குதான் நாடாளுமன்றத்துல அரசமைப்பு சட்டத்தை வந்து கொடுக்குறாரு. கொடுத்து அதுல கடைசி உரையா வந்து டாக்டர் அம்பேத்கர் தான் பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த உரையில தான் சொல்றேன், நான் எப்படியெல்லாம் இதுல வந்து கஷ்டப்பட்டேன், எப்படியெல்லாம் கண் விழித்து இரவு பகலாக கண் விழித்து நான் அந்த சட்டத்தை உருவாக்கினேன் என்பதை ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுக்கிறாரு. அப்பதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, ஒரு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்தக்கூடியவர்கள் மோசமானவர்கள் இருந்தா அந்த சட்டமும் மோசமானதாக தான் இருக்கும். இதை வந்து அரசமைப்பு சட்ட இதுல நவம்பர் 25ஆம் தேதி தன்னுடைய இறுதி உரையில பேசுறாரு. நாடாளுமன்ற இறுதி உரையில பேசுறாரு. எவ்வளவு நல்ல சட்டமாக இருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் மோசமாக இருந்தால் அந்த சட்டமும் மோசமானதான் இருக்கும் அப்படின்னு தான் நான் கருதுறேன். அதே போல அரசியல் ஜனநாயகம் மட்டும் நம்மளுடைய இலக்கு கிடையாது, அதனுடன் சேர்ந்து சமூக ஜனநாயகமும் இங்க மாறணும். அரசியல் ஜனநாயகம் மட்டுமே இங்கே எந்த தீர்வையும் கொடுத்து விடாது, சமூக ஜனநாயகம் இங்கே மாற வேண்டும். சமூக ஜனநாயகத்தை அடித்தளமாக கொண்டிராத அரசியல் ஜனநாயகம் நீடித்து நிற்காது அப்படிங்கிறாரு. சமூக ஜனநாயகமா இருந்தாதான் அரசியல் ஜனநாயகம் நீடித்து நிற்கும், அப்படி இல்லைன்னா அது நீடித்து நிற்கவே நிற்காது அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது சமூக ஜனநாயகம் என்பதன் பொருள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை வாழ்க்கை நெறிகளாக அடையாளப்படுத்தும் வாழ்க்கை முறைதான் சமூக ஜனநாயகம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதுதான் இருக்கணும். இது இருக்கிறது தான் வந்து சமூக ஜனநாயகம். இது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய உரையில் அழுத்தம் திருத்தமாக அம்பேத்கர் சொல்கிறார். அதனை அரசியலமைப்பு சட்ட முகவுரையிலையும் வந்து கட்டாயப்படுத்துறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து எதை முதலில் காலி செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையா மாத்திடணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 சட்டத்துக்கு பேரை மாத்திட்டான். எப்படி வாயில நுழையாத பேரை கொண்டு வந்துட்டான், சமஸ்கிருத பேரை கொண்டு வந்துட்டான். ஐபிசி இந்தியன் பீனல் கோடு என்பதை கூட இப்ப மாத்துறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல செக்யூரலிசம் என்பதை இன்றைக்கு எடுப்பதற்கான வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தில் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதுதான் முக்கியம், இதுதான் சமூக ஜனநாயகம் என்பதை டாக்டர் அம்பேத்கர் தெளிவாக சொல்றார். அதே மாதிரி ஒண்ணு சொல்றாரு, அரசியலில் ஒரு மனிதன் ஒரு வாக்கு, ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. நீ யாரா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம். நான் ஊர்ல பெரிய ஆளு, நான் ஊர்ல வந்து ஆண்டை, நான் ஊர்ல வந்து ஜமீன்தாரு, நான் வந்து ஆண்ட சாதி, நான் வந்து அப்படி இப்படி அப்படின்லாம் எது வேணாலும் சொல்லலாம். நான் பெரிய பணக்காரன், எனக்கு இத்தனை கோடி சொத்து இருக்கு, இவ்வளவு நிலபலங்கள் இருக்கு அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். ஆனா நீ சமூகத்தில் உனக்கென்று ஒரு மதிப்பு தான், உனக்கென்று ஒரு மதிப்பு, அது எல்லோருக்கும் ஒரே மதிப்பு, அதுதான் வாக்கு. ஒருவருக்கு ஒரு வாக்கு. அரசியலில் ஒரு மனிதன் ஒரு வாக்கு, ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. இதைதான் அடிப்படையா கொண்டு டாக்டர் அம்பேத்கர் இத வந்து கொண்டு வர்றார். இதுதான் இந்த நாட்டினுடைய பலம், இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிகப்பெரிய பலம். இதைதான் உடைக்கணும் அப்படின்னு இன்றைக்கு சங் பரிவார் கும்பல்களும் RSSம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைய கூட சமீபத்திலே ஒரு வாரத்திற்குள்ளாக RSSனுடைய தலைவர் மோகன் பகவத் சொல்றாரு, இந்தியால சாதியை ஒழிச்சிடணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அது இவர்களால் முடியவே முடியாது. இந்து மதம் இருக்கிற வரையில் இந்த நாட்டில் சாதியை ஒழிக்கவே முடியாது. எவ்வளவோ போராடி பார்த்துட்டாரு அம்பேத்கர். இந்து மதத்தை சீர்திருத்தவே முடியாது, சீர்திருத்த முடியாது என்பதால் தான் அவர் பௌத்தத்தை ஏற்றார். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது.
அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்ற கோட்பாட்டை நமது அரசியலமைப்பு சட்டத்தில் புதிய வைக்க நாம் முயன்றுள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்ற கோட்பாட்டை நமது அரசியலமைப்பு சட்டத்தில் புதிய வைக்க நாம் முயன்றுள்ளோம் என்று தன்னுடைய இறுதி உரையில் ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் அதனை சொல்கிறார். சொல்லிட்டு அது அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டார். நாடாளுமன்றம் ஏத்துக்குச்சு, ஜனாதிபதி ஏத்துக்கிட்டாரு, பிரதமர் ஏற்றுக்கொண்டார். அதன்படி 1949 நவம்பர் 26 இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு முன்னிலையில் இந்தியாவினுடைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத்திடம் அதனை டாக்டர் அம்பேத்கர் கொடுத்தார். அதை பத்தி நிறைய படம்லாம் கூட இருக்கும், போட்டோலாம். டாக்டர் அம்பேத்கர் ராஜேந்திர பிரசாத்திடம் கொடுக்குற மாதிரியும் அருகில் ஜவஹர்லால் நேரு இருப்பது போலவும் இதை செஞ்சார். இந்த கடினமான வேலையை, இப்படி ஒரு கடினமான வேலையை டாக்டர் அம்பேத்கரை தவிர வேற யாரும் செய்திருக்க முடியாது என்று பின்னாட்களில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள். ஆனா சமீபத்துல 2014 முன்பு மனிதவளத்துறை அமைச்சராக இருந்த கபில் சிபில் அமைச்சராக இருக்கும்போது ஒரு பாடத்திட்டத்துல ஒரு கார்ட்டூன் கொண்டு வராங்க. அதுல டாக்டர் அம்பேத்கர் ஆமை மேல் உட்கார்ந்து மிக தாமதமா சட்டத்தை எழுதுவது போலவும், அதனை ஜவஹர்லால் நேரு சாட்டையால் அடித்து மிக விரைவாக எழுத சொன்னாரு அப்படின்னு ஒரு கார்ட்டூனை எழுதுனாங்க. அதுக்கு பல்வேறு கட்ட எதிர்ப்புகள் வந்த பிறகு நாடாளுமன்றமே முடங்கி போற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய தலித் எம்பிக்கள் பிரச்சனை செய்ததால் அந்த படம் நீக்கப்பட்டது, அந்த கார்ட்டூன் நீக்கப்பட்டது. அந்த கார்ட்டூன் இப்ப புதுசாலாம் வரதில்லை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தின் முதல் அவருக்கு எதிராக பல்வேறு கட்ட கார்ட்டூன்கள் இப்படி எல்லாம் வந்திருக்கிறது. அதையெல்லாம் அவர் கண்டுக்கிட்டதே இல்லை. அதற்கு எதிராக அவர் தொடர்ந்து போராடி கொண்டேதான் இருந்தார். அப்படியெல்லாம் போராடியதால் தான் அன்றைக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அரசமைப்பு சட்ட வரைவு குழுக்குள் டாக்டர் அம்பேத்கர் சென்ற பொழுதே அந்த குழு உறுப்பினர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களே இதுக்கு தலைமை ஏற்றுக் கொள்ளுங்க, நீங்களே தலைமையேற்று இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வரைவு குழுவுக்குள் இருந்த ஒன் ஆஃப் த மெம்பர் டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் பேசும்போது சொல்றாரு, குழுவுல நாங்க நிறைய பேர் இருந்தோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுல சில பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, சில பேருக்கு வேற தனிப்பட்ட வேலைகள் இருந்தது. அதனால இதை இயற்றுறதுக்கான முழு முதல் பொறுப்பும் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலையில் வந்துவிட்டது, கையில் வந்துவிட்டது. அவர் தான் இதை முதலா செஞ்சாரு. முழுமையா இந்த பணியை டாக்டர் அம்பேத்கர் தான் செஞ்சாரு. இந்த பணி என்பது டாக்டர் அம்பேத்கரையே சாரும் என்று டிடி கிருஷ்ணமாச்சாரி சொன்னாரு. இப்படி பல்வேறு கட்ட உழைப்பு, ராவ பகலா உட்கார்ந்து படிச்சு டாக்டர் அம்பேத்கர் அவர் தனிப்பட்ட உரையிலே சொல்வாரு, இறுதி உரையிலே சொல்வாரு, இது ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்றீங்க. தாமதமெல்லாம் ஆகல, ரொம்ப விரைவா செஞ்சிருக்கோம். அமெரிக்காவில் சட்டம் இயற்றுவதற்கு அவர்கள் எத்தனை பிரிவுகள் வச்சிருக்கிறாங்க, அதை விட நாம் அதிகமா பிரிவு வச்சிருக்கிறோம். அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தை விட நாம் சீக்கிரம் முடிச்சிருக்கோம். கனடாவை விட நம் சீக்கிரம் முடித்திருக்கிறோம் என்று அதற்கெல்லாம் அப்பொழுதே அவர் பதில் சொல்லியிருக்கிறார். ஆக 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் இன்று ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்று முதல் இன்று வரை நாம் இந்த நாளை குடியரசு நாளாக, குடியரசு என்பது ஒரு மிக முக்கியமான நாள். நாட்டில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், அது சம அளவில் கிடைக்க வேண்டும். மனிதர்கள் இங்கே யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம், சாதி பெருசுங்களா, மதம் பெருசுங்களா, அது பெருசு இது பெருசுங்களா, ஆனால் இங்கே மனிதர்களுக்குள் எல்லாமும் சமம் என்பதை டாக்டர் அம்பேத்கர் இந்திய மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதிக்கவாதிகளுக்கும் எல்லோருக்கும் பறைசாற்றிய இந்த நாள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த நாள். அதனாலதான் நம்ம டாக்டர் அம்பேத்கருக்கு நன்றி தெரிவிக்கணும். இது இந்திய குடியரசு தினம் மட்டுமல்ல, இது டாக்டர் அம்பேத்கருடைய தினம் என்றும் நாம் சொல்கிறோம். ஒருவேளை டாக்டர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்ட வரைவு குழுக்குள் செல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால், இடஒதுக்கீடு என்ற முறையே வந்திருக்குது. இதை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்ள நினைக்கிறேன்.
டாக்டர் அம்பேத்கர் இடஒதுக்கீடு முறையை தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு, தீண்டத்தகாத மக்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்து விட்டார். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பிசி, அப்போ இப்பதான் அதை பிரிச்சு எம்பிசி கொண்டு வந்திருக்காங்க. பிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு அவரு கொண்டு வர முடியல. அப்போ அவர் சொல்றாரு, என்கிட்ட தீண்டத்தகாத மக்களுக்கான பட்டியல் என்கிட்ட இருந்தது, யாரெல்லாம் தீண்டத்தகாதவர்கள்ங்கிற லிஸ்ட் என்கிட்ட இருந்தது, அதனால் என்னால் சுலபமாக தீண்டத்தகாத மக்களுக்கான இடஒதுக்கீடை என்னால் கொண்டு வர முடிந்தது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை என்னால் ஏன் கொண்டு வரப்பட முடியவில்லை என்றால், அவர்களுக்கான லிஸ்ட் என்கிட்ட இல்ல, பட்டியல் என்கிட்ட இல்ல, அதனால என்ன கொண்டு வர முடியல. இதை வந்து மிக விரைவில் கொண்டு வரணும் அப்படின்னு அரசமைப்பு சட்டத்திலே அவர் கொண்டு வந்துட்டார். இடஒதுக்கீடு முறை பிசிகளுக்கும் இருக்கணும். ஆனா இதுவே தெரியாம மக்கள் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன உதாரணம், சமீபத்துல தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெண்மணி, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி போய் அவங்கள்ட்ட முதல்வர்கிட்ட கேட்கறாங்க, தாட்கோ அப்படிங்கிற திட்டம் வந்து தலித்துகளுக்கு மட்டும்தான் இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு தான் இருக்கு, எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆனா 1989 பிற்படுத்தப்பட்ட ஒரு நல சங்க கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்டுருச்சு. அது முதல்வருக்கும் தெரியல, இங்க இருக்கக்கூடிய சாதி சங்கங்களுக்கும் தெரியல, இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தெரியல. இங்க ஆண்ட சாதின்னு சொல்றவன், இங்க பெரிய சமூகம்னு சொல்றவன், இங்க நாம தான் எல்லாம் அப்படின்னு சொல்றவன், மீசையை முறுக்குகிறவர்கள் ஒருவரும் போய் அந்த மக்கள்கிட்ட போய் உனக்கான உரிமை இருக்கு, உனக்கான வங்கி இருக்கு, தாட்கோ எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கும் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கல. அது அரசாங்கமும் சொல்லிக் கொடுக்கல. அந்த பொண்ணு வந்து அப்பாவையா கேக்குது, அந்த பெண்மணி வந்து அப்பாவே கேட்கிறாங்க. கேட்கும்போது பலரும் அந்த பெண்ணை நகைச்சுவை எடுத்து பேசினார்கள். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்காக தெரியாம கூட இருக்கிறாங்களே, ஒரு சாதி சங்க தலைவன் கூட போய் சொல்லலையே. அதே மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இடஒதுக்கீடுனா அது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் கூட சொன்னார், இடஒதுக்கீடு பள்ளிக்கூடங்கள்ல வந்து எஸ்சி எஸ்டி எல்லாம் ஏந்திரி அப்படின்னு சொன்னப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான மனநிலையா இருக்கும் அப்படின்னு. ஆமா, அப்ப அந்த வார்த்தையார் சொல்லி கொடுத்துருக்கோம்ல நமக்கு, அது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்லப்பா, உங்களுக்கும் இருக்குப்பா, உங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குப்பா, அதனாலதான்ப்பா நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ல. அப்படி யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அவர்கள் தீண்டாமைன்னா என்னன்னு சொல்லி கூட இங்க கொடுக்கல அப்படின்னு தான் நான் இங்க பகிரங்கமா குற்றச்சாட்டுறேன். தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயமிக்க அற்ற செயல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லி கொடுத்தா தீண்டாமைங்கிறத அழிச்சுட்டு அதை காலாண்டுன்னு எழுதுவானா? தீண்டாமைங்கிறத அழிச்சுட்டு அரையாண்டுன்னு எழுதுவானா? தீண்டாமைங்கிறத அழிச்சுட்டு முழாண்டுன்னு எழுதுவானா? அப்படி யாரும் இங்க இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் அதை சொல்லி தரவில்லை. அப்படி டாக்டர் அம்பேத்கர் அந்த அரசமைப்பு சட்ட வரைவு குழு பிசி மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான இடஒதுக்கீடை உறுதி செய்தார். அப்படி உறுதி செஞ்சு நடைமுறைப்படுத்தவில்லை என்றுதான் டாக்டர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்யறாரு. அவர் ராஜினாமா செய்யும் போது 4 காரணங்கள் சொல்றாரு. அதுல மிக முக்கியமான காரணம் 2 காரணம். பெண்களுக்கான சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கிறேன், அதனை கொண்டு வர வேண்டும் என்று மிக நீண்ட நாட்களாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா அதை நேரு அரசாங்கம் அதை செய்யவே இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும், அதற்காக அவர்கள் லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால அவங்க செய்யவே இல்லை. இதனாலதான் நான் வந்து ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு இடஒதுக்கீடு காவலர் பேரு மறைஞ்ச விபி சிங், மன்னிக்கும், விபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இடஒதுக்கீடை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கொண்டு வந்து மண்டல் கமிஷனை அறிமுகப்படுத்தது. இந்த மண்டல் கமிஷன் எங்க இருந்து வருதுன்னா டாக்டர் அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டத்திலிருந்து தான் வருது. அதன்படிதான் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த மண்டல் கமிஷனை அமைத்ததை நடைமுறைப்படுத்தியதால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்ததால் பிஜேபி கவர்மெண்ட் விபி சிங்கினுடைய அரசாங்கத்தை கவிழ்க்குது. ஆக இங்க இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் பிஜேபிக்காரர்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய சாதி சங்கங்களை எல்லாம் போய் அங்க போய் நின்னுக்கிறாங்க. எனக்கு 1 சீட்டு கொடு, 1 சீட்டு கொடு, 2 சீட்டு கொடு அப்படின்னு போய் அவங்க போய் கெஞ்சுறான். ஆனா அடிப்படையில் இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் தலித்துகள் இல்ல, இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள் தலித் தலைவர்கள் அல்ல, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரி பிஜேபி காரர்கள், சங் பரிவார்கள், RSS அப்படின்னு அவன் தெரிஞ்சவே இல்லாத எந்த சாதி சங்க தலைவரும் சொல்லல. சமூக நீதி காவலர்னு போஸ்டர்ல மட்டும் போட்டுக்கிற மருத்துவர் ராமதாஸ் எந்த இடத்துலயும் சொல்லல. சொல்லிக் கொடுக்காதனால்தான் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காத தலித் மக்களுக்கு மட்டும் இல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிலையை இவர்கள் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் அஞ்சாமல் அவருடைய சிலை உயர்ந்து கொண்டே இருக்குது. நீ பாத்தீங்கன்னா தெலுங்கானால மிகப்பெரிய சிலை வச்சுட்டாங்க.
ஆந்திரால மிகப்பெரிய சிலை வச்சிருக்கிறாங்க, அமெரிக்கால சிலை வச்சிருக்கிறாங்க. இப்படி அவருடைய சிலை என்பது மட்டுமல்ல, அவருடைய புகழும் நாடு கடந்து உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாள் என்பது மிக முக்கியமான நாள். இந்த நாளில் தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு படுத்தப்பட்டது. இந்த நாளில் இந்த ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நாமும் டாக்டர் அம்பேத்கருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி தமிழ் வேலன். நீங்கள் கூறியவரே இந்திய குடியரசு இந்திய வரலாற்றை யாரும் பாபா சாஹேப் இல்லாமல் காந்தி, நேரு, ராஜேந்திர பிரசாத் போன்ற பழைய தலைவர்களின் வரலாறுகளை எழுத முடியாது, பேச முடியாது. அரசியல் ஜனநாயகம் நீடிக்க சமூக ஜனநாயகம் செயல்படுத்தப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும், ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இன்றைய நாள் அம்பேத்கர் நாள் என்று சட்டபூர்வமாக ஒழிக்க வேண்டும் என்று நாங்களும் ஆசைப்படுகிறோம். உங்களுடைய நீண்ட நெடிய வரலாற்று பேச்சை கேட்கும் பொழுது அண்ணல் பட்ட துன்பங்களும் அவர் நமக்காக செய்த தியாகங்களும் நம் மனதில் கண்ணீரை தான் வரவழைக்கிறது. அன்பு சகோதரிகளே, இந்த குடியரசு நமக்கு அளித்தது உரிமைகள் மட்டுமல்ல, பொறுப்புகளும். நம் வீட்டில் சமத்துவத்தை கற்பிப்பது, நம் குழந்தைகளுக்கு சுயமரியாதையை ஊட்டுவது, சமூகத்தில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது, பயமின்றி புத்தியோடு மனித நேயத்தோடு வாழ்வது, இதுவே குடியரசு பெண்களின் கடமை. இன்றைய பெண்கள் கூட்டம் ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல. இந்த கூட்டம் நம்முள் சிந்தனையில் புத்தர், சட்டத்தில் அம்பேத்கர், நடையில் மனித மரியாதை, இதுவே எம்எம்டி பெண்களின் பாதையாக அமைய, இது இந்த கூட்டம் விழிப்புணர்வின் தொடக்கமாக, ஒற்றுமையின் அடையாளமாக, சமத்துவத்தின் உறுதியாக மாறட்டும் என்று கூறி அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி உரை அளிக்க நமது ராஜா ஜெயலட்சுமி எம்காம் MBA BSNL வேலூர் அவர்களே அழைக்கிறேன். அம்மா கலந்துரையாடல் இருக்காம்மா, யாருக்காவது டவுட் இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க சார். 2 பேருமே இருக்காங்க. டைம் சேஞ்ச் பார்த்தேன். ஓகே, கலந்துரையாடல் இருக்கா? இருக்காம்மா, ஒரு 10-15 நிமிஷம். 2 சாருமே இருக்காங்க, இப்ப அவங்களும் ஜாயின் ஆயிட்டாங்க. ஓகே 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 சாரி. யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். யாராவது ஏதாவது விஷயங்களில் தெளிவு பெறாமல் இருந்தால் நமது சிறப்பு விருந்தினர்களின் உரைகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இது கேள்வி நேரம். ஹலோ. எஸ், வணக்கம். என் பேர் சேகர், நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். சொல்லுங்க சார். தோழர் தமிழ்வேந்தன் 2 பேரும் நல்லா பேசினாங்க. இவர்கிட்ட ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். அந்த கான்ஸ்டியூஷன்ல அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டியில வர்றதுக்கு மெக்டொனால்டு ராம்சே மெக்டொனால்டு சப்போர்ட் பண்ணதா சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏதாவது இதே இருக்கா, ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்குதான்னு சும்மா கேட்கலான்ட்டு. தமிழ்வேலன் தமிழ்வேலன் அவர்கள். கேக்குதுங்க. அது ரெஃபரன்ஸ் இருக்கு, பட் அதை நான் எடுத்து தான் தரணும். ரெஃபரன்ஸ் இருக்கான தோழர் ஒரு சின்ன ஒரு நிமிடம். அது என்னன்னா, மெக்டொனால்டு 1934 வரைக்கும் தான் பவர்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு 1937 May 9 இறந்துடுறாரு. அது கொஞ்சம் வாய்ப்பு குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு, செக் பண்ணிக்கங்க. ரைட்டா? சரிங்க, நான் அது என்னன்னு செக் பண்றேங்க. ஓகே 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 வெரி குட், நல்லா பேசுனீங்க தம்பி. ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க நன்றிங்க. நான் அதை செக் பண்றேங்க. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா நீங்க செக் பண்றாங்க.
ஆமா, நீங்க நிறைய நல்ல செய்திகளை சொன்னீங்க. பட் இப்ப இது நம்ம இதனால வந்து மற்ற செய்திகள் வந்து குறைச்சி மதிப்பிடப்படக்கூடாதுக்காக நான் சொல்றேன். சரியா? ஓகே ஓகே. சரிங்க சரிங்க, நன்றிங்க. இருக்குதா ఎంత பெருசா? சரி அவங்கள பண்ணிடுங்கம்மா. வேற யாராருக்கு சந்தேகம் இருக்கா? அம்மா வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னா டாக்டர் சசிபிரியா ஒரு 2 வார்த்தைகள் பேசிட்டு நன்றி உரை போயிடலாம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா 2 ஸ்பீக்கருமே ரொம்ப அழகா பேசினாங்க. மிஸ்டர் மகேஸ்வரன் அவர்கள் பேசும்பொழுது கல்வியோட முக்கியத்துவம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப ரொம்ப அழகா பேசினாங்க. அதுல வந்து செல்வம் உழைப்போடு உள்ள கல்வி வந்து ஒரு சிறப்பாக்கும், இல்லாத கல்வி ஒரு மிருகமாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கு வந்து அந்த கொடியேற்றத்திற்கு பின்னால் நம்ம ஒவ்வொருவரும் அண்ணல் எழுதிய நூட்கள், கனவுகள் கொண்டு போய் சேர்க்க வேணும், மனிதனை மனிதன் மதிக்கணும், அதற்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதோட சொன்னாங்க. இந்த கல்வி அறிவு கொடுத்தவர் அந்த இடஒதுக்கீடு மூலமாக நமக்கு வந்து இந்த கல்வி அறிவு இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. அந்த கல்வி அறிவு கொடுத்த அண்ணல் அம்பேத்கரை நம்ம நினைவு கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. சோ மகேஸ்வரன் சார் அவர்களுக்கு MMT மகளிர் சார்பாக மிகச்சிறப்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் நாங்க சொன்னோம். அதுக்குள்ள நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச் சார். அதே மாதிரி தமிழ் வேலன் சார் அவர்களும் இந்திய அரசியலமைப்பு அந்த வரைவு குழுல வந்து அண்ணல் இருந்தாருன்னு தெரியும். ஆனா அண்ணலை உள்ள கொண்டு வரதுக்கு இவ்வளவு போராட்டம் நடந்ததுங்கிறது இன்னைக்குதான் எங்களுக்கு தெரியும். அதுல அவர் கஷ்டப்பட்டு எழுதினாரு. அதுக்கு வந்து அப்படிங்கிறது நமக்கு நான் பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வந்து அதுக்கு சோ அதுக்கு வந்து அவர் ஜெயிச்ச அந்த கிழக்கு வங்காளத்தை கூட பாகிஸ்தானோட இணைச்சிட்டு அவருக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்க முடியாத அளவுக்கு பட்டேல் வந்து அவங்க ஒரு இது பண்ணிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் முஸ்லிம் லீக் அந்த கட்சி கூட வந்து அண்ணலை உள்ள கொண்டு வரத்துக்கு, இந்திய அரசியலமைப்பு அந்த வரைவு குழுக்குள்ள கொண்டு வரத்துக்கு உதவி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலே புது நியூஸ் தான் எங்களுக்கு. இது வந்து அதுல வந்து இன்னும் அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அரசியல் ஜனநாயகம் வரணும், அதற்கு சமூக ஜனநாயகம் வேணும், அதற்கு பௌத்தம் வேணும் அப்படின்னு அண்ணல் சொன்னதையும் அவர் ரொம்ப அழகா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் சட்ட அமைச்சரா ஏன் விலகினாரு அப்படிங்கறதும் அவர் ரொம்ப அழகா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு பேசின 2 ஸ்பீக்கர், அது முக்கியமா தமிழ் வேலன் கடைசியா பேசினவரும் நமக்கு எக்ஸ்டென்சிவா ஆரம்பிச்சு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட வரைவு குழுல அண்ணல் எப்படி கொண்டு வந்தாருன்னு கொண்டு வந்து நம்மளுடைய இன்னைக்கு டேட்டோட முக்கியத்துவத்தை வந்து நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. MMT மகளிர் சார்பாக தமிழ் வேலன் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப நன்றிங்க. சிஸ்டர் வேற யாருக்கா சந்தேகம் இல்லைன்னா நம்ம நன்றி உரைக்கு போயிடலாம். தமிழ்வேலன் அவர்களுக்குமே வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்தோம். பட் ஆனா நீங்க பேசுனதை பார்த்தா ரொம்ப ஒரு இந்த டாபிக்ல நிறைய நீங்க பேசி ஒரு வெல்வர்ஸ்ட் பர்சன் மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. நான் கூட ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல சொல்றேன் எப்படி அப்படின்னு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா உங்களுடைய தலைப்புக்கு ஒட்டி நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க சார். தேங்க்யூ அகெயின். தமிழ்வேலன் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. நான் இந்த தலைப்புல வேற எங்கேயும் பேசினது இல்லை. ஆனா நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து மீண்டும் இதை இன்னைக்கு வாசித்து இன்னைக்கு கொஞ்சம் கொண்டு வந்தேன். அதான் ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த அன்பு சகோதரி
செல்வகுமாரி அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லவே இல்லை. இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த தலைப்புல நான் வேற எங்கேயும் பேசினதில்லை. இதான் முதல் முறை. அதே மாதிரி அந்த ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிறத நான் படித்ததா தான் எனக்கு நினைவு. அதனால தான் அதை சொன்னேன். ஆனால் அது இல்லை. ஆனால் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக எளிமையாக கொண்டு வரல. இவ்வளவு கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் வந்து உள்ள வந்தாரு. அதுல வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து பிரிட்டிஷினுடைய தலையீடு இருந்து அதன் பிறகுதான் அவர்கள் வந்து அதை செஞ்சாங்க. அவரை வந்து ராஜினாமா பண்ண எம்ஆர் ஜெயகரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அதுக்கு பிறகு அங்கிருந்து அன்னபோஸ்டா அவரை வந்து அம்பேத்கரை கொண்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளவு நெருக்கடிகள் இருந்தது. அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். மிக்க நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதை எனக்கு சுட்டி காட்டினதுக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நானும் இப்போ நெட்ல செக் பண்ணேன். அவர் ராம்சே மெக்டொனால்ட் வந்து 2ஆம் வட்ட மேசை மாநாடு முடிந்த பிறகு கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாரு. 1930 இறந்து போயிடுறாரு. ஆனா இரட்டை வாக்குரிமை வருவதற்கு ராம்சே மெக்டொனால்டுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். அங்க வந்து காந்தி மற்றும் அம்பேத்கருடைய வாக்குவாதம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அவர் தான் அதுல தலையிட்டு இறுதி முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முடிவை வந்து அவர் இரட்டை வாக்குரிமை முறையை கொண்டு வர்றாரு. நான் அதோட கண்டினியூஷனா இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதை செக் பண்றேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா சசிமா? கண்டிப்பா சிஸ்டர். ஏன்னா ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல சொன்ன உடனே சொல்லி முடிச்ச ஒரு 10 நிமிஷத்துலயே 2 ஸ்பீக்கர்லயும் கொண்டு வந்து நீங்க நிப்பாட்டிட்டீங்க. 2 பேருமே இன்னைக்கு ரொம்ப அழகா பேசினாங்க. சோ உங்களுக்கு எம்எம்டி மகளிர் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்க பேசுங்க சிஸ்டர். தேங்க்யூ சசிமா. நம்ம டீம் இது. நம்ம எல்லாரும் எனக்கு நன்றி எல்லாம் வேண்டாம் நினைக்கிறேன். நம்ம உடனே இப்போ மகேஸ்வரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள அறிமுகப்படுத்துறது வந்து முத்துக்குமார் சார். அவங்கள நான் கேட்டேன், இந்த மாதிரி திடீர்னு உடனே இந்த மாதிரி ஸ்பீக்கர் வேணும் சார், இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு. அவங்க தான் சாரோட நம்பர் கொடுத்தாங்க. நான் கேட்ட உடனே பரவாயில்ல சிஸ்டர், நான் உடனே செய்கிறேன்னாங்க. அதே மாதிரி தமிழ்வேலன் தம்பி நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். வேற ஒரு நிகழ்வில் வந்து நாங்கள் 2 பேரும் சந்திச்சிருக்கோம். ஸோ அப்போ நான் கேட்டப்போ உடனே வரேன்க்கா, ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உடனே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பையும் டாக்டர் அம்பேத்கரும் குடியரசு தினமும் தலைப்பையும் சொன்னதும் அவங்க தான். ஸோ தம்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிறைய கற்றுக்கிட்டோம். நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் மீன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னையோட நாளோட அந்த அர்த்தம் என்ன, பொருள் என்னன்றதை வந்து நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி குணகோமதி அம்மா வந்து எக்ஸலண்ட் அம்மா. ரொம்ப 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 நன்றி. உடனே அம்மா நீங்கள் இதை பண்ணுங்க, நான் பண்ணுறேன், சின்ன பிள்ளை மாதிரி உடனே நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. உடனே நம்ம சகோதரிகள் எல்லாம் நந்தினி நீங்கள் பண்ணுறீங்களாப்பா, வரவேற்பு, ஓகேக்கா நான் பண்ணுறேன், ராதா நான் பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து டீம் ஒர்க். அதை எப்பயுமே எங்கள் டீம் இப்படி தான் இருக்கும். நம்மளுடைய டீம் வந்து இப்படி தான் எல்லாரும் ஒற்றுமையாக உடனே ஒரு செகண்ட்லேயே எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாகவும் இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் அழுகையாகவும் வந்தது. ஜீவி அம்மா அநேகமாக அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நெருக்கடி கொடுத்து ஒரு மனுஷனுக்கு அவரு இந்த சமூகத்துக்காக எப்படி போராடி இருப்பாருன்னு ஒரு தடவையும் அவரை பத்தி பேசும்போதெல்லாம் அழுகதான் வருது. ராதா நேத்து கூட சொன்னான், எனக்கு அவர் பேசும்போது ரொம்ப அழுகையா வருதுன்னு. ஏன்னா இதுதான் நம்ம சொந்த பந்தம், நம்ம சார்ந்தவர்கள் யாரும் நம்மளுக்கு இவ்வளோ நல்லது செய்திருப்பாங்களான்னா தெரியல. நம்மளா பின்னாடி யாரெல்லாம் வரப்போறோம், எந்த சமூகத்துல இருக்கு எதுவுமே தெரியாத நமக்காக இவ்வளோ பெரிய ஒரு கொடையை, பெரிய வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி மனதளவுல எப்படி நம்ம சந்தோஷமா நிறைவா அறம் சார்ந்து வாழணும்னு சொல்லிட்டு பௌத்தத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன திரும்ப கைமாற செய்ய போறோம்னு தெரியல. அந்த கைமாறாதான் நான் இப்ப கேட்கும் போது கூட இன்னைக்கு ஸ்பீக்கர் நான் ஆக்சுவலி நான் டியூட்டில இருந்தப்போ எனக்கு பெரிய சவாலா இருந்தது. சசிமா என்னை கேட்கும் போது, இருந்தாலும் என்னால என்ன முடியும், ஒரு துளி ஏதாவது இன்னைக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதை அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றதான் பேப்பர் த சொசைட்டி. நான் ஐயாவுக்காக, அம்பேத்கருக்கு ஐயாவுக்காக நான் இந்த ஒரு துளியை நான் செய்யறேன் அப்படின்றது எனக்கும் இன்னைக்கு மன நிறைவா இருக்கு. நாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த நடத்தின இந்த நிகழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
வணக்கம்மா. நான் மகேஸ்வரன் பேசுறேன். ஆனா இத்தனை துறையில இருந்துகிட்டு ஒரு டாக்டர், ஒரு செவிலியர் மற்றும் எல்லாமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில பணியில் செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு மகத்தான மனிதரை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறீங்கன்னா இல்லை உலகமே நம்ம சந்தோஷப்படணும். இந்த நிகழ்ச்சி வெறும் நிகழ்ச்சியா மட்டும் இல்லாம நாளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னையும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் பங்கேற்பு செய்து மகத்தான நிகழ்ச்சிகள் என்னை பேச அளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. நன்றி சார். திரும்பவும் இன்னொரு நாள் வந்து நீங்க எங்களுக்கு ஒரு முழு நேரமா ஒரு சிறந்த ஒரு உரையை கொடுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா மேடம். தேங்க்யூ. நன்றிங்க சார். முடிச்சிடலாமா சசி? எஸ் மேடம். ஓகே. நன்றியுரை பை ராதா ஜெயலட்சுமி, எம்காம் MBA, BSNL வேலூர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் ஜெய்பீம், நமோ புத்தாயா. MMT மகளிர் நடத்திய 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு காணொளி கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்த வந்தனம் பாடிய அறிவமுது அசித்ரா அவர்களுக்கும் தமிழில் விளக்க உரை கொடுத்த அன்பு செல்வி தென்னவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரை வழங்கிய சகோதரி நந்தினி தேவி DTAT BSc அவர்களுக்கு நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த அன்பு அக்கா டாக்டர் குணகோமதி MBBS DGO அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குடியரசு தினமும் அண்ணல் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் பேசிய சிறப்பு பேச்சாளர் சகோதரர் தமிழ்வேலன் இளங்கலை வணிகவியல், வணிக மேலாண்மை, கிரெடிட் மேனேஜர், குரூப் XCD பிரைவேட் ஃபைனான்ஸ் லிமிடெட் மயிலாடுதுறை அவர்களுக்கும், மேலும் சிறப்பாகவும் தெளிவாகவும் பேசிய சகோதரர் மகேஸ்வரன் MBA, MPhil, COPA, PhD, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூடலூர் நீலகிரி அவர்களுக்கும் MMT மகளிர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை எனக்கு ஒருங்கிணைக்க நன்றி உரை கூறிய வாய்ப்பளித்த என் ஃப்ரெண்டு, என்னுடைய தோழி செல்வகுமாரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியை கடைசி வரை இருந்து இந்நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக்கி கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும் MMT மகளிர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய்பீம். தேங்க்யூ ராதா. தேங்க்யூ மேடம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா நடந்தது நிகழ்ச்சி. இதுல யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அவர்கள் அனைவருக்கும், அந்த டீம் அனைவருக்கும் மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நல்ல ஒரு தலைப்போடு MMT மகளிர் அணி வரும் அப்படிங்கிற இதோட இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். ஜெய்பீம், நமோ புத்தாயா. குணகோமதி மேடம் என்று கொடுத்துட்டுமா? கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ.